ஹே காய்ஸ், ஜெயபனேஷ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1-2 டேஸ் முன்னாடி வந்து நான் எங்களோட ஃபஸ்ட்டு கோடிங் ஆக்டிவிட்டி நான் கண்டக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து சண்டே கண்டக்ட் பண்ணேன். அப்போ தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன். அப்போ எடிட் பண்ணிட்டு 9:30 மணிக்கு போட்ட செஷன் வந்து 10 மணிக்கு போஸ்ட்பான் பண்ணி சும்மா அந்த ஸ்பாட்டில் ஒரு 20 மினிட்ஸில் 2 கொஷின் மட்டும் பார்த்துட்டு, சரி நம்ம கொஷின் மொக்கையாக இருந்தாலுமே அவங்க நிறைய இடத்துல கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் கொஷின் மொக்கலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் ஹார்ட் கொஷின் தான். ஒரு 2 கொஷின் ஆனால் நான் வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து மாடியூல் 1 மாடியூல் 2 முடிச்ச ஜோ ரெஃபல் கேண்டிடேட்ஸ் ரெடியாக இருக்க பசங்க தான். அவங்க வந்து ஆல்ரெடி இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரெடியாக இருந்தால் கமெண்ட் போடுங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கனெக்ட் பண்ணிடலாம். இல்லை நான் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னாங்க. உனக்கு ரெஃபரல் ஃபஸ்ட் பேஜ் ரெஃபரல் வேணும், உடனே ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்குது, டக்குன்ற ஐம் ரெடி போட்டு கமெண்ட் போடுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு கரெக்டான கமெண்ட் போட வச்சு அதில் 2 பேருக்கு வந்து ஏதோ இன்டர்நெட் பிரச்சனை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. 3 பேர் தான் இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவிட்டி கோடிங் ஆக்டிவிட்டிலையுமே 5லேருந்து 6 பேர் மேக்ஸிமம், அதை தாண்டியில் ஒருத்தரால் அசஸ் பண்ண முடியாது. ஸோ மற்றவங்களால பேச முடியாது, சாட் தான் பண்ண முடியும். ஸோ இது எப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க, ஆடியன்ஸ் இருப்பாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் அதில் ஆன்சர் பண்ண முடியல, ஆடியன்ஸ் கிட்ட கேட்பேன். ஆக்டிவிட்டி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பாவம் நான் ப்ரிப்பேர் பண்ண டைமே கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சண்டே கோடிங் ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதே ஹார்ட்லி ஃப்ரைடே மிட் நைட் இன்ஃபார்ம் பண்ணேன். அந்த ஒரு நாளும் அவங்க பெருசெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஓப்பன் மைண்டாக வாங்க. நான் ஓப்பன் மைண்டோட வாங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் ஈஸியாகவே வைக்கிறேன். பட் உங்கள் கோடு நிறைய கேள்வி கேட்பேன். செகண்ட் கொஸ்டின் திங்கிங்கில் நிறைய கேள்வி இருக்குது, அதெல்லாம் அவங்க நிறைய இடத்துல திங்க் பண்ண வைப்பேன். எனிவேஸ் ஏன்னா அது நான் ஏன் அப்படி திங்க் பண்ண வச்சேன்னா, அந்த திங்கிங்கான வீடியோ வந்து நான் லேட்டராக ரிலீஸ் பண்ணுறேன். லைக் அந்த லெக்சர் பார்த்துட்டு அது ஒரு சப்ப கொஸ்டின் ஆயிரும். ஸோ லெக்சருக்கு முன்னாடியே கேட்டால் தான் உங்களோட திங்கிங் என்னால் செக் பண்ண முடியும் இல்லையா. எனிவேஸ் நம்ம கம்யூனிட்டியில் எல்லா ஆங்கிலையும் எல்லா லெக்சர்ஸும் சூப்பர் ஆட் பண்ணிடும், அது ஒரு விஷயம். பட் தென் அதுக்கு முன்னாடியே அவங்களை நான் கண்டக்ட் பண்ணதும் அவசரமாக வந்து கொஞ்சம் ப்ரீபான் பண்ணி இந்த கோடிங் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், யூ வில் லேர்ன் அ லாட். எப்போ எங்கே என்ன ஆன்சர் பண்ணணும் நிறுத்தி நிதானமாக ஒரு இடத்துலையுமே அவங்க வந்து இங்கே தப்பு பண்ணுறீங்க தப்புன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு ட்ரெயின்டு கேண்டிடேட்ஸ் லைக் ஜோ ரெஃபல் ரெடியாக இருக்காங்க இல்லையா. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நோண்டிட்டேன், ரைட். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ட்ரெயினாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள வந்து நான் புஷ் பண்ணணும், அவங்கள ஒரு நர்வஸ்னஸ் நான் கொண்டு போகணும். ஒரு கார்னருக்கு அவங்கள புஷ் பண்ணால் தான் அந்த கார்னர்லேயே அவங்களால ஃபோக்கஸாக திங்க் பண்ண முடியுதான்ற மாதிரி ட்ரைனிங் தான் நான் கொடுப்பேன், ரைட். பட் தென் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிகினராக உள்ள வராரு, அவர் நான் ஐடியில் வராரு அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண 3 பேர் நான் ஐடி தான். பட் தென் அவங்க ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா கோட் அடித்து நம்ம கம்யூனிட்டியில் நல்லா தரமான டெவலப்பராக ஃபார்ம் ஆகிட்டாங்க. பட் தென் ஒரு பிகினராக ஒருத்தர் முட்டி மோதி மாடல் முடிச்சு வந்தார் அப்படின்னா, அவருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இல்லை நீங்கள் இப்படி வச்சு கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவேன். எங்கள் ஆல்ரெடி ட்ரெயின்ன்றதுனால கொஞ்சம் நான் கடை அவங்க நர்வஸ்னஸ் நான் பண்ணியிருப்பேன். சரி, அல்டிமேட்லி அவங்க என்ன கோஷன்ட்டாக இருக்காங்களோ அது கூட அடுத்த லெவல் அவங்கள புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போ தான் நர்வஸ் ஆவாங்க. அந்த நர்வஸ்னஸ்லையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களா, அதுதான் ரியல் டெஸ்டிங். ஏன்னா அல்டிமேட்லி நீங்கள் ஒரு ரியல் இன்டர்வியூவில் போகிறீங்க அப்படின்னா அந்த ரியல் சரௌண்டிங்ஸில் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அந்த நர்வஸ்னஸை உடச்சி நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும், ரைட். அந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் போவோம். ஸோ இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் இருக்கேனான்னு சொல்லி ஒரு வாட்டி மெசேஜ் போட்டுருங்க, ஐ எம் தேர்ன்னு சொல்லி. கார்த்திக் ராஜன் இருக்காரு, மணிமாறன் இருக்காங்க. அண்ட் எல்லாரும் லேப்டாப்பில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் மேக் ஷூர் யூ ஜாயின் இன் லேப்டாப். ஓகே, நான் ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ளே லேப்டாப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் வித் டீசென்ட் மைக்ரோஃபோன். லேப்டாப்பில் பிரச்சனை ஜாயின் பண்ண முடியாதுன்னா யூ கேன் லீவ் அவுட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் ரைட் நோ. ஓகே, ஜெயச்சந்திரன் இருக்கீங்களா? அண்ட் கபிலன், you 2 guys are missing. Okay, by the way, I'll just invite you guys as speaker. மணிமாறன் உங்களுக்கு ஸ்பீக்கரை இன்வைட் கொடுக்குறேன். எஸ், ஜாயின் பண்ணிட்டு பேச முடியாது டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நைஸ். eager to see this. Sadly, I had hardly 20 minutes to prepare for this YouTube video. இன்னைக்கு காலையில் ஒரே வேலை. சரி, ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நீங்கள் வந்து ஒரு ஐ டோன்ட் வாண்ட் லீட் கோடில் நீங்கள் சால்வ் பண்ணி காட்டணும் விரும்பல. ஐ வாண்ட் யூ டு சால்வ் லோக்கலி இன் யுவர் ஐடி, ரைட். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் ஐடியில் லோக்கலாக ஒரே ப்ராஜெக்டாக சரி 2 ப்ராஜெக்டாக சரி வாட் எவர் இட் இஸ், ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி ஒரு ஸ்ட்ரிங்கை அவுட்புட் கொடுக்கணும், அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வாங்கி ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ யா, இது 2 மட்டும் சும்மா இன்புட் வாங்கி அவுட்புட் வரது மட்டும் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், ஐ வில் ரிப்பீட் அகெயின். 2 கொஸ்டின் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்கி ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட் காட்ட போறீங்க. ஒன்னொன்று ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வாங்கி ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் அவுட்புட்டாக காட்ட போறீங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க, ஜஸ்ட் அப்சர்வ். ஓகே, டோன்ட் ட்ரை டு கமெண்ட் எனிதிங். மேபி எல்லாரும் ஆன்சர் பண்ண முடியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பட் அது வரையும் அப்சர்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, எல்லாம் ரெடியா? மணிமாறன் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடினா எனக்கு சாட்ல ரெடின்னு சொல்லுங்க. மணிமாறன், முகமது, எவ்ரிவன் ஜஸ்ட் ஓப்பன் ஒன் லோக்கல் ஐடி ஆர் ஆன்லைன் கம்பைலர், வாட் எவர் இட் இஸ். ஹேவ் ஒன் இன்புட் அவுட்புட், இல்லை ஸ்கேனர் வச்சோ இல்லை பஃபரேட்டர் வச்சோ ஒரு இன்புட் யூசர் கிட்ட வாங்க போறீங்க. அண்ட் அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ண போறீங்க கன்சோல்ல, ரைட். அண்ட் இதுக்குன்னு சால்வ் ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போறீங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அது ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் வாங்க போகுது, ரிட்டன் அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுக்க போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கைஸ், அப்போ ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
இது முன்னாடி ஒரு பேசிக்கான சில டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். நான் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான், ரைட்? அப்ப என்ன அர்த்தம், நான் நிறைய ஆங்கிள் வேற இடத்துல டெஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம், ரைட்? நீங்க கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களா, கரெக்டான கன்ஸ்ட்ரெயின்ஸ் டெஸ்ட் பண்றீங்களா, இது எல்லாமே நான் செக் பண்ணுவேன். ஸோ ஈஸி கொஸ்டின் எடுத்தோன்னே அப்படியே அவுட்புட் போட்டு காட்டிட்டு நான் முடிச்சுட்டு நினைச்சிடக்கூடாது, ரைட்? அண்ட் செகண்ட் கொஸ்டின் மீடியம் தான், ஆனா அது ஓகே. செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐ ஹோப் யூ கைஸ் ப்ரிப்பேர்ட் வித் அது. நான் அந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும் நான் க்ளூ சொல்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஜாவால போட போறீங்க, எதுல போட போறீங்க? உங்களோட என்ன லாங்குவேஜ் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். மணிமாறன், நீங்க எதுல போட போறீங்க? ஜாவா தான் ப்ரோ. ஓகே, அப்படிலாம் என்ன சொல்லுங்க. முகமது, நீங்க? ஜாவா. கபிலனும் ஜாவா. ஜெயச்சந்திரன், நீங்க? ஜாவா. நைஸ். கார்த்திகராஜன்? ஜாவா தான் ப்ரோ. சூப்பர், எல்லாரும் ஜாவா தானா? அப்ப இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட்டு. சரி, ஓகே, நைஸ். சரி, ஓகே, லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க எல்லாருமே ஐம் பிரிட்டி ஷூர் 90% ஆஃப் தி பீப்பிள் வுட் ஹவ் ஆல்ரெடி சால்வ்ட் இட், ரைட்? அதில் நான் சும்மா 2 ட்வீக் மட்டும் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், ரைட்? ஸோ கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த கொஸ்டின் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, இது கொஞ்சம் மொக்க கொஸ்டின். இது சீக்கிரம் முடிச்சு செகண்ட் கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்ட்டாக போயிடலாம். பட் தென் இதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ்லாம் எதிர்பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் கம்ப்ரெஷன், ஓகேவா? ஸோ இன்புட் ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருவேன். ஏஏபிசிசிசின்னு இருக்கு அப்படின்னா இதுக்கான அவுட்புட் வந்து ஏ எத்தனை வாட்டி வந்திருக்கோ 3, பி எத்தனை வாட்டி வந்திருக்கு 1. அகைன் பி வந்துச்சுன்னா 1ன்னு போட்டுருணும். ஓகே, ஒரு வாட்டி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு கம்பேர் பண்ணாம ஐ நீட் 1 there. ஓகே, அண்ட் சிசினா 3. இதுதான் கொஸ்டின். சாரி, பேசிக்கலி சினா 3, ரைட்? ஸோ அவுட்புட் வந்து எனக்கு கம்பேர்ஸ் பண்ணி ரன் பண்ணும், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? அந்த நம்பர் இருக்குல்ல ப்ரோ, ஸ்ட்ரிங்ல இருந்து நம்பர், அது வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வரும்? எத்தனை வாட்டினா வரலாம். ஸோ மேக்ஸிமம் லிமிட் வந்து 1000. ஒரு கேரக்டர் மேக்ஸிமம் 1000 டைம்ஸ் தான் ஒன்று வச்சுக்கலாம். ஆனா இந்த கேரக்டர் வந்து லோவர் கேஸ் மட்டுமா இல்ல? ஒன்லி லோவர் கேஸ். ஓகே, வேற எந்த டவுட்டும் வரலையா? கேரக்டர்ஸ் மட்டும் தானேண்ணா? இப்ப ஆல்பா அந்த ஒன்லி லோவர் கேஸ் மாதிரி கேரக்டர். இதுல ஒன்லி லோவர். ஓகே. அண்ட் ஒரு கேரக்டர் மேக்ஸிமம் 1000 டைம்ஸ் தான் வரும். சீரியஸ்லி வேற எந்த டவுட்டும் ஆனா வரலையா? இப்ப இந்த காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் இப்ப கேட்கணுமா இல்ல அது அது இல்லையா? அப்ப கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல ஒரு முக்கியமான டவுட் நான் எதிர்பார்க்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இல்லையா? ஐ மீன் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஓகே, 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸோ டைம் போயிடுச்சு. வேற யாருக்கும் எந்த டவுட் இல்லையா? சரி, ஓகே. அப்போ ஆடியன்ஸ் வேற ஏதாவது நல்ல கொஸ்டின் மிஸ் பண்றீங்களோ? ஆடியன்ஸ் யாராவது இருந்தால் மெசேஜ் பண்ணலாம். யா, பார்த்த சார் ஜியஸ் டிக்ளேர்ட், ரைட்? ஸோ சில ஸ்ட்ரிங் கம்ப்ரெஷன் கொஸ்டின் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ வந்து பல வாட்டி 10 தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நான் ஏ 10ன்னு போடணுமா, இல்லை அது ஏ இப்போ உதாரணத்துக்கு ஏ 19 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணாங்க, ஏ 9 அப்புறம் இன்னொரு வாட்டி பேசிக்லி அது 9 பிரித்து ரிமைண்டர் மட்டும் வச்சிருவாங்க. ஓகே, ஏ 9 அப்புறம் இன்னொரு வாட்டி ஏ 9 அப்புறம் ஏ 1 எப்படி போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேள்வி தான் நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட எதிர்பார்த்தேன். Unfortunately, no one has asked it. But it is also one of the good question. Like, because இங்க 8000 டைம்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டீங்க. அப்போ 10-20 தாண்டிடுச்சுன்னா நான் அதே நம்பர் போட்டுமா இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு கேட்கணும். பிகாஸ் இந்த ஸ்ட்ரிங் கம்பரிஷன்லேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. கம்பரிஷன் 1, 2, 3 ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? ஸோ இட்ஸ் அ டீசன்ட் கொஸ்டின் டு ஆஸ்க். சரி, ஓகே. என்னோட இதில் வந்து ஏ வந்துச்சு அப்படின்னா அது 10ஆவே போட்டுருங்க. ஆர் இப்போ 1000 டைம்ஸ் 999 டைம்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ வந்துடணும். ஸோ அதோட எக்ஸாக்ட் கவுண்ட் அடுத்து வந்தால் போதும். ஓகே, இதான் என்னோட இது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. இப்போ கேக்குதா? இப்ப ஸ்ட்ரிங்கே வந்து ஏபி ஏபி ஏபின்ட்டு 3 டைம்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் A1 B1 A1 B1 A1 B1ட்டு இந்த மாதிரி போடணும்னா? இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ என்னோட ஃபைனல் ட்வீக் என்ன அப்படின்னா, இப்போ கிவன் ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி ஏபி ஏபின்னு அதாவது ஒட்டுக்கா வராம டிஃப்ரெண்டாக எப்பயுமே வருது அப்படின்னா அப்போ எல்லா இடத்துலையும் 1 போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக கம்ப்ரஸே பண்ணல, பேர் சேர்க்கிறது. கரெக்டா? அப்போ இந்த எக்ஸாக்ட் சுச்சுவேஷன்ல மட்டும் எனக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிடணும்.
ஸோ எப்போ உங்களோட கம்பரஸ்ட் ஸ்ட்ரிங் ஆஸ் பர் த கிவன் கன்ஸ்ட்ரெயின்ஸே ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட பெருசா வருதா, அப்போ நீங்க ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிடணும். இதுதான் ஃபைனல் ட்வீக். ஓகே, புரிஞ்சா? ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், ஐ கெஸ் ஐ மேட் எவ்ரிதிங் கிளியர். ஸோ இந்த கொஸ்டின்ல இவ்வளோதான், பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் ஓரளவு வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ கபிலன் கேட்ட கொஸ்டினும் நல்ல கேள்வி தான். பட் இந்த கேள்வி வந்து நீங்க இப்படி கொஞ்சம் ரீடைரக்ட் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரெசிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு வாட்டி வந்தாலே 1 போடும்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஏபிசின்னு வந்துருச்சுன்னா நான் A1 B1 C1 ஆயிருது. அப்போ கம்பரஸுக்கான மரியாதை போச்சுன்ற அது if it is very polite in English, you can ask like, but then this actually kind of destroys the whole purpose of compression. Are we allowed to do that, or should I handle that specific scenario? அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது ஒரு தரமான ஒரு இம்ப்ரெசிவான கேள்வியா இருக்கு. ஸோ இதுல வந்து 2-3 இம்ப்ரெசிவான கேள்வி இருக்கு. ஒன்னு, அதோட கவுண்ட் வந்து 10 தாண்டி போச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா சில கம்ப்ரெஷன்ஸ் ஃபார்மேட்ஸ்ல வேற மாதிரி இருக்கும், ரைட்? ரெண்டாவது, கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல ப்ராப்பரா வெரிஃபை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் வருமா, ஒரு கேரக்டர் லென்த் எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கும், இதெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் செக் பண்றது. கடைசியா இருக்குது இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ 1 வருது அப்படின்னா அப்போ கம்ப்ரெஸ் பண்றதுக்கான பர்பஸ் டெஸ்ட் ஆயிரும். அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுமா பண்ணக்கூடாதா, அது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் ஃபைனலா ஒன்று பண்ணலாம். இந்த கொஸ்டின் இஸ் பிரெட்டி ஆப்வியஸ். யூ ஹேவ் டு சால்வ் லீனியர் டைம், ரைட்? ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னால நான் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் நான் செட் பண்ணிடுறேன். ஐ வில் ஆக்சுவலி டெஸ்ட் மோர் ஆன் த கோட் லெவல். சின்ஸ் எல்லாரும் ஜாவால போறதுனால நான் கோட் லெவல் அதிகமாக நான் வந்து டெஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே நீங்க கோட் அடிச்சிருங்க ஃபுல்லா. இதுக்கு அடிச்சுட்டு அவுட்புட்டோட ரெடியா நான் ரெடின்னு சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு கோட் அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கணும். என்ன 10:19 10:30 கோட் அடிச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ண சொல்லிட்டேன், ரைட்? இன்புட் அவுட்புட் ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஸோ இட் ஷுட் பி வெரி ஈஸி இனஃப் டு டூ இட், ரைட்? ஸோ பட் அந்த கோட் நிறைய நான் கேள்வி கேட்க போறேன். ஓகே, மீன்வெல் ஆடியன்ஸ், நான் ஏதாவது ஒரு நல்ல டெஸ்ட் கேஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை இந்த கொஸ்டின் கேட்டிருக்கலாம் ப்ரோ, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு புட் இன் த கமெண்ட்ஸ். பிகாஸ் அல்டிமேட் இட்ஸ் நாட் லைக் ஐ ப்ரிப்பேர்ட் வெல். சும்மா 2 நிமிஷம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். பட் இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு கைஸ். கரெக்டாக இப்போ 10:20 எக்ஸாக்டா 10:30க்குள்ள அவுட்புட் ரெடின்னு சொல்லி காட்டுங்க. And the reason I'm very pushing you is because I need to create that nervousness. ஓகேவா? அதனால நான் ஒரு மாதிரி குதர்க்கமா தான் கேள்வி கேட்பேன். வேற எந்த டவுட் வரலையா, அவ்வளவுதானா, அப்படிதான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், பட் இருந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் தட் இஸ் ஹவ் யூ ஷுட் கெட் ட்ரெயின்ட் இன் மை ஒப்பீனியன். ஸோ நத்திங் பர்சனல், ஜஸ்ட் பிஸ்னஸ். ஸோ யாராவது சார்ட்டடா இருக்கணுமா, நீட்டிவ் கார்டா தான் கேட்குறீங்க இல்லையா? பிகாஸ் இது ஆர்டர் ஆயிருந்தேன்னா இல்லைன்னா என்ன, அல்டிமேட்லி ஒரு கேரக்டரோட கவுண்ட் அது பக்கத்தை நான் சொல்ல போறேன். ஸோ அல்டிமேட்லி கொடுத்துருக்க பெரிய ஸ்ட்ரிங்கோட நான் ஒரு கம்ப்ரஸ் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். பை எனி சான்ஸ் நான் கம்ப்ரஸ் பண்றதே வந்து A1 B1 C1 ஆயிடுச்சுன்னா அப்போ மட்டும் நான் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். பிகாஸ் தேர் இஸ் நோ நீட் டு கம்ப்ரஸ், ரைட்? ஸோ யா, ஸோ நான் இந்த ட்வீக் மெயினாக போட்டது காரணமே you are supposed to ask that question. In my opinion, if you ask this question, definitely interview would be impressed. Because if I put A1 B1 C1, then it is not comparing, it is actually making it more adverse. So should I handle this scenario or not? Guys, second question is going to be very interesting. In fact, I'm அடுத்த சப்பாட்டன் அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. பட் ஐ எம் பிரிட்டி ஷூர் இஃப் யூ நோ ஜாவா அண்ட் இஃப் யூ நோ கலெக்ஷன், you should be able to solve easily. But yeah, next question is going to be very little interesting. பார்ட்டிசிபென்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லுவேன். See, the thing is, since this is very easy question, அவங்க வெளியில இருந்து கொஸ்டின் காப்பி போட்டாலும் பத்தி கவலை இல்லை. பிகாஸ் அல்டிமேட்லி அவங்க அடிச்ச கோட்ல இருந்து தான் நான் கேள்வி கேட்க போறேன், ரைட்? ஸோ the moment they say they are ready, அவங்கள ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லுவேன். அவங்க அடிச்ச கோட்ல இருந்து நான் கேள்வி கேட்பேன். ஸோ யா, and Srinivasan, if it is just A and the compressed string is A1, the original string is greater than compressed string, so I'll simply return the original string A. That's it. Yeah, Arun Kumar, that is a very good thing. So compressed input string same இருந்துச்சுன்னா என்ன பண்றது? சேமா இருந்தாலும் input string return பண்ணிடலாம். Guys, actually good work, Arun Kumar. Arun Kumar as participants, Manimaran, everyone. So A2 B2, அதாவது அருண் குமார் கொடுத்திருக்க ஸ்கிரீன்ஷாட் நான் காட்டுறேன். ஸோ இப்போ இன்புட் வந்து ஓகே, நான் தப்பா புரிஞ்சுட்டேன். பட் இப்படி இருக்கு, அவர் இன்புட் தப்பா கொடுத்துட்டாரு. ABB CCன்னு இருக்கு. ஸோ இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா A2 B2 C2 இருக்கும், ரைட்? அப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் லென்த்தும் கம்பரஸ் ஸ்ட்ரிங் லென்த்தும் எக்ஸாக்ட்லி ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் ஐ ப்ரிஃபர் இன்புட் ஸ்ட்ரிங். தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இன்புட் ஸ்ட்ரிங்கோட கம்பரஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, ஐ ப்ரிஃபர் தி இன்புட் ஸ்ட்ரிங் ஒன்லி. அருண்குமார்,
இட்ஸ் நாட் லைக் தி நம்பர் ஆஃப் ஏ கவுண்ட், இட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூஸ் லெட்டர்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ண போறோம். Like, question is just string comparison moment, but I had a little bit tweaks. That's it. It's not like some exact read leak code problem. I would never choose like that. I'll always test your thinking rather than your solving output in leak code. Simple logic. என்னோட கம்ப்ரஸ் ஸ்ட்ரிங் வந்து என்னோட இன்புட் ஸ்ட்ரிங்கோட ஈக்குவலா இருந்தாலும் இல்ல கிரேட்டரா இருந்தாலும் அது வேஸ்ட். அதை நான் இன்புட் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். இதுக்கு இது கம்ப்ரஷன். The thing is, if by any chance A comes once, then நான் வந்து அதுக்கு 1 போடணும் அவசியம் இல்லை. ஏ ஒரு வாட்டி மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு 1 போடாதீங்க அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ட்வீக்கிங் பிரச்சனை இருக்காது. கரெக்ட். பட் இந்த ட்வீக்கிங் கொண்டு வரணுன்றதுக்காகவே அந்த A1 நான் போட்டேன். பட் நோ இஃப் பை சி எய்தர் இன்புட் ஸ்ட்ரிங்கா இருக்கணும் இல்லை கம்ப்ரஸ் ஸ்ட்ரிங்கா இருக்கணும். கம்ப்ரஸ் ஸ்ட்ரிங்னா ஏ கண்டினியூஸ் லெட்டர் இருக்கக்கூடாது, அது A2 தான் இருக்க போகுது. I don't know why you guys are complicating so much. It's very simple. But okay. You guys, just 2 minutes more. I can understand it's the very first time, so maybe 2 minutes ready ஆகலன்னா extra 5 minutes எடுத்துக்கோங்க, but not more than 15 minutes guys. 15 minutes is too much for this question. If you're really a good like நீங்க ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்க, ரெகுலரா கோட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 10-15 நிமிஷத்துல அவுட்புட் காட்டிடும் அதுக்கு. ப்ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ. சரி, ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க கார்த்திகராஜன். அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கூட. ப்ரோ நான் ரிசல்ட் இது பண்றதுக்கு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஓகே. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை பாப்புலேட் பண்ணிட்டே இருக்கோம், ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. லெஃப்ட் பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட் ரெண்டுத்தையுமே 0ல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ரைட் வந்து சைஸ் ஸ்ட்ரிங்கோட சைஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு கொடுத்துருக்கேன். நடுவு உள்ள கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். இப்போ கேரக்டர் லெஃப்ட் கேரக்டரும் ரைட் கேரக்டரும் ஈக்குவலா இருந்ததுன்னா மூவ் பண்ணிட்டே இருக்கேன் எல்ஸ் கேரக்டர். எல்ஸ்ல நாட் ஈக்குவல்ட்டா வரும்போது மட்டும் அந்த இடத்துல கவுண்ட் யூஸ் பண்றோம். அந்த கவுண்ட் வந்து ரைட் மைனஸ் லெஃப்ட் யூஸ் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு என்ன கவுண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். எஸ்பி லேப் அண்ட் அந்த லெஃப்ட் கேரக்டர் ஒரு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் அவுட்புட் காட்டுங்க எனக்கு. நான் சொல்ல டெஸ்ட் கேஸ் ட்ரை பண்ணு. சொல்லுங்க ப்ரோ. ஏபி 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 ரன் பண்ணுங்க, என்ன அவுட்புட்னு பார்க்கலாம். அதே தான் ப்ரோ வருது, ஏபி 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 தான் வருது. சரி, ஓகே. இப்போ இன்னொரு அவுட்புட் நான் பார்க்குறேன். ஏஏ ஏஏ பிஏ பி. ஓகே, கரெக்ட். சரி, இப்போ ஏஏ ஏஏ பிபி ஏஏ ரன் பண்ணுங்க. எனக்கு அது கீழே மறைச்சிச்சு, கொஞ்சம் ஸ்க்ரால் அப் பண்ணுங்க. அது மேல ஸ்க்ரால் ஆகும். தவிரங்க ப்ரோ, நான் கிளியர் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்றேன். அதுல A2 B2 A2 திருப்பி வரும், அதே லென்த் தான் வரும்ன்றதால திருப்பி ஏஏ பி பி ஏஏ தான் போகுது. ஓகே, இப்போ நடுவில் சும்மா ஒரு ஏ மட்டும் ஆட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட்ல மட்டும் ஒரு ஏ ஆட் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணுங்க. A3 B2 A2. ஓகே, சரி, இப்போ கோடுக்குள்ள போலாம். கோடை காட்டுங்க. Just give me 2 minutes. Let me just go through your code. Yeah, okay. If left less than n போட்டிருக்கீங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒரு லாஜிக். எஸ் ப்ரோ. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்ல இந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறோம்ல ப்ரோ. இப்போ இந்த ஸ்ட்ரிங் இப்போ யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணிருக்க லெஃப்ட் ரைட் பாயிண்டர் வந்து லாஸ்ட்ல லெஃப்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும் ப்ரோ. இந்த ஏக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கும் ப்ரோ.
திருப்பி ரைட் மூவ் பண்ணி இப்ப இது சேமாவே இருக்கு. சோ அதனால ரைட் வெளியே போயிடும், எக்ஸிட் ஆகி வெளியே கரெக்ட். போயிடும். சோ அந்த டைம்ல நம்மளுக்கு இந்த ஏ வந்து திருப்பி பிரிண்ட் ஆகாது. சோ அப்ப ஏ லெஃப்ட் வந்து லெஸ் தென் என்ன இருக்கா அப்படின்ற போது கவுண்ட்ல வந்து என் மைனஸ் லெஃப்ட் கொடுத்துக்கிட்டு அந்த எஸ்பி கேரக்டரையும் கவுண்ட்டையும் அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ பேசிக்கலி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ எல்லா கேரக்டரும் சேமாவே இருக்கு. ஏ வந்து ஒரு 10 வாட்டி வந்துருச்சு அப்படின்னா, அப்போ வந்து லெஃப்ட் வந்து கரெக்டான அந்த சைஸு கீழே தான் இருக்கான்னு டெஸ்ட் பண்றீங்க. ஆமா ப்ரோ. இப்ப லாஸ்ட் இருக்க அதாவது ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்திருந்தாலும் இப்ப லாஸ்ட் வந்து ஒரே ஒரு கேரக்டர் இருந்தாலுமே சரி அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே போயிடும். இப்ப இந்த இடத்துல ஏ மட்டுமே இருந்தாலுமே லெஃப்ட் பாயிண்டர் ஏவை பாயிண்ட் பண்ணும், ரைட் பாயிண்டரும் அதே ஏவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதாவது இந்த கண்டிஷன் ஆர் பிளஸ் ரைட் பிளஸ் பிளஸ் இருக்கும் போது அதை தாண்டி எக்ஸிட் ஆகி வெளியே போயிடும். ரைட் லெஸ் தென் என் வரைக்கும் தான் நான் லூப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ரைட் எக்ஸிட் ஆயிடும் என்னை விட. சோ ஆனா லெஃப்ட் வந்து அப்ப அது புரிஞ்சிச்சு. சரி, இப்போ இந்த லெஃப்ட் ரைட் வந்து 2 விதமா நம்ம பெட்டர் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட். நீங்க வந்து கொடுத்த 10 மினிட்ஸ் சால்வ் பண்ணது ஐம் இம்ப்ரெஸ்ட். பட் இப்போ இந்த லெஃப்ட் ரைட்டா வைக்காம ஐ பிளஸ் வச்சு கம்பேர் பண்ணலாமா, இல்ல இந்த லெஃப்ட் லெஸ் தென் கண்டிஷன் ஒய் லுக்லயே போட்டுக்கலாமா? ஸோ எது பெட்டர் நீங்க நினைக்கிறீங்க? என்ன ப்ரோ எனக்கு கரெக்டா புரியல என்ன சொல்றீங்கன்ட்டு. அதாவது லெஃப்ட் ரைட் அண்ட் 2 வேரியபிள் வச்சு கம்பேர் பண்ணாம ஐ பிளஸ் ஒன் வச்சு கம்பேர் பண்ணலாம். அதாவது ஐத்துனா ஐட்ரேஷன் அந்த பொசிஷன்ல இருக்குது, அந்த ஐட்ரேஷன் பொசிஷன்ல இருக்குது. ஐ பிளஸ் ஒன் அதுக்கு அடுத்த லெட்டர். ஸோ ஐயும் ஐ பிளஸ் ஒன் ஈக்குவலா இருக்க வரையும் நான் ஐ பிளஸ் பண்ணிட்டே இருப்பேன், ரைட்? ஸோ அந்த மாதிரி பண்ணா லூப்புக்குள்ளேயே சொல்றீங்களா ப்ரோ? இப்ப லூப்புக்குள்ளேயே வந்து நம்ம ஐன்ட்டு ஒரு வேரியபிளும் அதுக்குள்ளேயே ஜேன்ட்டு ஒரு வேரியபிள் வச்சு மூவ் பண்ணிட்டே போறேன். ஜே வச்சுக்கலாம், இல்ல வெறும் ஐ பிளஸ் ஒன் கூட வச்சுக்கலாம். கரெக்டா? இப்ப ஐ பிளஸ் ஒன்னே திருப்பி நம்ம யூஸ் பண்ணிட்டு போறோம்னா, அதாவது if caret I equal to caret I plus 1 then increase the count until it gets keep on equal, increase the count. அப்படி சால்வ் பண்றது பெட்டரா, இல்ல இப்போ லெஃப்ட் ரைட் 2 வேரியபிள் வச்சு நான் அந்த 2 ரைட் வேரியபிளோட கண்டிஷனுமே நான் வந்து வைல் லூப்ல டெஸ்ட் பண்ணிக்கிறேன். தனியா இன்னொரு இஃப் லெஃப்ட் லெஸ் தென் என் போடாம அந்த லெஃப்ட் லெஸ் தென் என் வந்து நான் அந்த வைல் லூப்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ரைட்டுக்கே வரும். இந்த லெஃப்ட் ரைட் வந்து இந்த வைல் லூப்குள்ளே போடலாமா, இல்லை இந்த மாதிரி தனியா வெளியில தான் போட்டாகணும்? இது வந்து உள்ளேயே போட்டாலுமே இதேதான். ஆனா உள்ள போட்டா கண்டிஷன் வந்து செக் பண்ண முடியாதுல்ல. நான் ரைட் லெஸ் தென் என்னன்ட்டு கொடுத்துருக்கேன். அதை நான் இப்ப லூப்புக்குள்ள போட்டிருந்தேன் அப்படின்னா என்னால அந்த இடத்துல ரைட் லெஸ் தென் என்னன்றதை செக் பண்ண முடியாதுல்ல. ஏன் முடியாது? ஏன்னா நம்ம இங்கே தானே ப்ரோ இனிஷியலைஸ் பண்றோம். இப்ப இந்த வேரியபிள் லெஃப்டையும் ரைட்டையும் நான் இதுக்குள்ள இனிஷியலைஸ் பண்றேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா வைல் லூப்லயே லெஃப்ட் லெஸ் தென் என் அண்ட் ரைட் லெஸ் தென் என் போடலாமா போடக்கூடாதுன்னு கேக்குறேன் நான். லெஃப்ட் லெஸ் தென் என் அண்ட் ரைட் லெஸ் தென் எப்படி ப்ரோ இப்படி சொல்றீங்களா? லெஃப்ட் லெஸ் தென் என் அண்ட் இப்படி போட்டா அந்த நடுவுல இஃப் கண்டிஷன் தேவைப்படுமா இல்ல தேவைப்படாது? லாஸ்ட் டைம் இஃப் கண்டிஷன் சொல்றீங்களா ப்ரோ? நல்லா யோசிச்சு. ஏன்னா இப்ப நம்மளுக்கு ஆர் லெஸ் தென் என்ற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதுல்ல. நம்ம அண்ட் யூஸ் பண்றோம், ரைட் லெஸ் தென் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதுல்ல. நான் சொல்ற ரைட் லெஸ் தென் என்னன்றது தாண்டி போயிடும். ஸோ அது ஒர்க் ஆகாது. வேணா ஆர் கொடுத்தானா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே கார்த்திகராஜன், இதுல பெருசா கேள்வி இல்லை. பட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐ பிளஸ் ஒன் போட்டா எப்படி, லெஃப்ட் ரைட் போட்டா எப்படி, எது பெட்டர்னு கேட்கும்போது நீங்க கான்ஃபிடென்ட்டா என்ன ஆன்சர் பண்ணாலுமே அல்டிமேட்லி ஐம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூசிங் எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் ஃபார் கோட் ரீடபிலிட்டி. எப்படி யூஸ் பண்ணாலும் இது பிக் ஆஃப் என் சொல்யூஷன் தான் அப்படின்றத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் இப்போ நான் யூஸ் பண்ற மாதிரி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருந்தது. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா அது எனக்கு இருந்தது. எக்ஸாக்ட்லி. ஸோ அது நீங்க கான்ஃபிடென்ட்டா ஆன்சரே பண்ணலாம். நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அல்டிமேட்லி இட் இஸ் a big of n solution only. I'm just introducing another temp variable so that I can track easily and code reliability would be improved. அப்படின்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணா போதுமானது. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, ஓகே. மணிமரன் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கார்த்திகராஜன், குட் ஜாப். மணிமன் உங்களோட சொல்யூஷன் காட்டுங்க.
டூ பாயிண்ட் அப்ரோச் தான் ப்ரோ. சரி, ஃபர்ஸ்ட் சாம்பிள் அவுட்புட் டெஸ்ட் கேஸ் காட்டு. பிரிண்ட் பண்ணலாம் ப்ரோ. ம். டெஸ்ட் கேஸ் சொல்றீங்களா? இல்ல இது இந்த ரெண்டு டெஸ்ட் கேஸ்க்கு என்ன அவுட்புட்னு காட்டுங்க. சரி ஓகே, உங்க கோட் காட்டுங்க. யா pretty straightforward and yeah, this is what I expected. So லெஃப்ட் ரைட்டோடவே ஓகேப்பா, இவர் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தென் மொத்தமா ஜே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஜே இன்க்ரீஸ் ஆகி ஓரளவுக்கு ரிப்பிட்டேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நான் ஜே ஐ கொடுத்துட்றேன், மறுபடியும் ஜே அங்கேருந்து ஆரம்பிக்கும். ரைட். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ கார்த்திக் ராஜன், நீங்க இந்த அவர் கடைசியாக பண்ண ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டர்னர் யூஸ் பண்ணி ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் டிப். ஆல்வேஸ் யூஸ் டர்னரி whenever you have this or that. அப்படின்னா இஃபெல்ஸ் போடாம டர்னரி போட்டுருங்க. ஓகே, தட் இஸ் வெரி குட் வே டு இம்ப்ரெஸ் இன் இன்டர்வியூ. ஐ ஜென்யூன்லி லைக் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு தெரியும். பட் தென் நான் கோட் அடிக்கும் போதோ இல்ல பப்மேட்டிக்லயே இந்த மாதிரி கோட் அடிக்கும் போது ரிட்டன் டைப்ல ஒருத்தர் நீட்டா வந்து இந்த மாதிரி ரிட்டன் டைப்ல வந்து டர்னர் யூஸ் பண்றான் அப்படின்னா அவன் அழகா டர்னர் கோட் அடிச்சு அடிச்சு பழகினால யூ ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் லெஸ் லைன்ஸ் ஆஃப் கோட்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா. அண்ட் யூசஸ் தி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஸ் வெல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அங்க ஒரு இன்னர் கிளாஸ் யூஸ் பண்ணாம அவன் லேட்டஸ்டா இருக்கிற ஒரு ஜாவா ஃபீச்சர் யூஸ் பண்ணா ஐ வில் பி இம்ப்ரெஸ்ட். ரைட். Yeah, I'm convinced with the output. And like if I am there, I would code like this only. This is how I would code, right? But yeah, good job, Manimaran. Yeah, I have no complaints in your code. Yeah, of course, Karthirajan code better than, but then number of lines பாருங்க. இந்த சப்பே முடிஞ்சிருச்சு. அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ்லாம் இருக்கு. பட் அவர் எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் கொடுத்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஸ்டில் நான் அப்படி கேள்வி கொஞ்சம் குதர்க்கமா கேட்கும் போது அவர் சிம்பிளா சொல்லல எப்போதும் பிக் ஆஃப் என் தான் அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் பொலைட்டா அப்படி சொல்லிடணும். எனிவேஸ் அல்டிமேட்லி டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் மேட்டர். கோட் குவாலிட்டி செகண்டரி தான். ரைட். ஓகே மணிமரன், ஐம் இம்ப்ரெஸ்ட். ரெடி கபிலன், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுங்க. சரி ஓகே, இட்ஸ் ஓகே கபிலன், இது சிம்பிள் கொஸ்டின் தான். நான் உங்க கோடும் பார்த்துட்டேன், ஒரு நீட்டா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க கேரட் i-1 ஏன் i-1? ப்ரீவியஸ் இது வந்து ஒரே ஒரே கேரக்டர் தான் டிராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. இது இப்ப நீங்க இல்லங்க, நான் 1ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்றேன். அதான் இப்ப ஸ்ட்ரிங்ல வெறும் ஏ தான் இருக்கு. அப்போ அரே அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் வராதா என்ன? இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த கோட் வந்து ஏ மட்டும் வச்சு ரன் பண்ணுங்க. நான் வேணா சைஸ் வந்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தா அப்படியே ரிட்டர்ன் பண்ற மாதிரி வேணா கண்டிஷன் மாத்திக்கிறேன் நான். பண்ணலாம், பட் ஆல்வேஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காது. என்னைக்குமே வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் மெயின் டாட் ஜாவா மாத்தணும். பட் தென் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் வந்துச்சுன்னா என்னைக்குமே ஃபர்ஸ்ட் கேரக்டர் வச்சு கம்பேர் பண்ண பாருங்க. இட்ஸ் நெவர் குட் டு ட்ரை டைரக்ட்லி ஃபர்ஸ்ட் கேரக்டர் வித் ப்ரீவியஸ் கேரக்டர். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ கரண்ட் கேரக்டர் வித் நெக்ஸ்ட் கேரக்டர். ஓகேவா? எஸ்பெஷலி இந்த பேரா இருக்கட்டும் இல்ல கண்டினியூஸ் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே அப்படியே அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா அது கோட் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், பிளஸ் இந்த மாதிரி தப்பு எல்லாம் வராது. ஓகேவா? பட் இந்த ரிட்டர்ன்ல வந்து டர்னர் ஆப்ரேட் பண்ணது பெட்டர். தட் இஸ் குட். மற்றபடி ஸ்ட்ரிங் பில்டர் எல்லாரும் நான் சொல்லாம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வுட் ஜஸ்ட் யூஸ் ஸ்ட்ரிங். தட் இஸ் ஸ்டில் குட். எவ்ரிதிங் எல்ஸ் லுக்ஸ் குட். ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாம் கைஸ். ஓகே, ஸோ இந்த क्वेश्चनல வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ கோதன் இருக்குன்னு வைங்களேன். அடுத்து வந்து லெட்ஸ் இன்னொரு ஜிபி வருது. ஓகே, அப்புறம் இன்னொரு வாட்டி வந்து கோதோ வருது. அப்புறம் ஃபைனலாக வந்து ரேண்டம் ஐஎம்னு வருது. ஓகே, இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க அண்ட் அடுத்து உங்களுக்கு ஒரு கே வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ லெட்ஸ் இங்க கே ஈக்குவல் டு லெட்ஸ் 5 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்ல த கேத் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? இப்போ இங்க இருக்கிற சரி ஓகே, எடுத்தோன்னே இந்த டெஸ்ட் கேஸ் கொடுத்து புரியுது கஷ்டமா இருக்கும். லெட்ஸ் இப்போ கே ஈக்குவல் டு 2 அப்படின்னா அப்போ செகண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்டை நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணணும் பேசிக்லி. ரைட். ஸோ இப்போ இங்க வந்து ஜேபி 2 வாட்டி வந்திருக்கு, கோஜோ 2 வாட்டி வந்திருக்கு, ஐஎம்ன்றது ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. கரெக்டா? அப்போ நீங்க எய்தர் ஜேபி ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லை கோஜோ ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இங்க வந்து லெக்சிகோகிராஃபிக்லாம் நீங்க வந்து மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. ஐ எம் ஓகே வித் யூ ரிட்டர்ன் எனி திங். பட் தென் கேத் மோஸ்ட் ஃப்ரீக்வன்ஸா இருக்கணும். இப்போ செகண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இருக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ கொஸ்டின் டவுட் இருந்தால் கேட்கலாம். ஆனா இன்னொரு தடவை சொல்லுங்க, எனக்கு பிரேக் ஆகுது.
ஓகே ஓகே ஷோர். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. ஸோ அதில் கேத்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த இடத்துல ஜேபி 2 வாட்டி வந்திருக்கு, கோஜு 2 வாட்டி வந்திருக்கு, ஐஎம்ன்றது ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ 2 வாட்டி வந்திருக்குதா இருக்கிறதுலே கேத்து மோஸ்டா இருக்கு. ஸோ இதுல எதர் நீங்க ஆன்சர் ஜேபியாவும் கொடுக்கலாம் இல்லை கோஜாவும் கொடுக்கலாம். விச் எவர் இஸ் ஃபைன் ஃபார் மீ. கேவோட ரேஞ்ச் என்ன ப்ரோ இருக்கும்? கேவோட ரேஞ்சா இல்லை ஸ்ட்ரிங் சைஸ் ரேஞ்சா? கேவோட ரேஞ்ச், கே வேல்யூ இருக்குல்ல, ஆ கே வேல்யூ வந்து மேக்ஸிமம் பாசிபிள் வந்து ஸ்ட்ரிங் லென்த் வரைக்கும் போலாமா இல்ல ஸ்ட்ரிங் n, நீங்க இப்போ ஸ்ட்ரிங் இப்ப லென்த் n வச்சீங்கன்னா n வரைக்குமே போலாமான்னு கேட்டேன். ஸ்ட்ரிங் லென்த்தா இல்லை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ல? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் இந்த லிஸ்ட் அறியும். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்கோட கே லென்த் அதிகமாக போச்சு அப்படின்னா யூ கேன். ஓகே, நீங்களே யோசிங்க. இப்போ கேத்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னா இப்போ லெட்ஸே ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் குட் கொஸ்டின். இப்போ லெட்ஸே இப்போ கே ஈக்குவல் டு 100 இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க வந்து ஜேபி 2 வாட்டி, கோஜோ 2 வாட்டி, ஐஎம் ஒரு வாட்டி தான் இருக்கு. இப்போ இதுல வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் ஃபார் கே அப்படின்றது எதுவா இருக்கும்? வாட் டஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் மீன் இன் இங்கிலீஷ்? ஜென்ரலா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் என்ன அர்த்தம்? கேத்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் இருக்கிறதுலே எது அதுக்கு நியர்பையா ஹையஸ்டா எந்த ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படி. கரெக்ட் தான். பட் ஆனா இங்க கே வந்து எங்கோ இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எப்பயுமே இந்த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்ல வந்து இந்த கன்ஃபியூஷன் இருந்தே இருக்கும். இது இன்டர்வியூ கேட்கறது பெட்டர். ஸோ எப்போ கேவோட வேல்யூ வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டோட அதிகமாக இருக்கோ அப்போ வந்து நீங்க ரிட்டர்ன் நல் தான் பண்ணணும். பிகாஸ் என்னோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷனே வந்து 100 டைம்ஸ் எதிர்பார்க்குறேன். ஆனால் இருக்கிறது 2 தான். அப்போ வந்து டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ அப்போ இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் விடவே கே சைஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னுச்சுன்னா டசன்ட் மேக் எனி சென்ஸ், ரைட்? அப்போ அந்த டைம்ல வந்து யூ கேன் ரிட்டர்ன் நல். ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா லெட்ஸ் சே கே ஈக்குவல் டு 1 அண்ட் ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுவோம். கே ஈக்குவல் டு 3 பண்ணிப்போம். ஆர் ஜேபி 3 டைம்ஸ் வருது. ஓகே, அண்ட் கே ஈக்குவல் டு 2, கோது ஒரு வாட்டி வந்திருக்கு. சாரி, கே ஈக்குவல் டு 4, ஜேபி 3 டைம்ஸ் இருக்கு, கோஜோ 2 வாட்டி வந்திருக்கு. சரி, இப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஜேபி ப்ரோ. இப்பயும் நல் ஜேபின்ற நல் தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க ப்ரோ, ஏன்னா 4 தான் தேவை, 4 கிடைக்கல. நல் தான். ஓகே, ஷோரா? ஷுவர்ண்ணா. ஷூர் ப்ரோ. சரி, ஆடியன்ஸ் அவங்க ஏதாவது சொல்றாங்களா பார்ப்போம். I like Shiva's answer, but okay. ஓகே, ஸோ இந்த இடத்துல நல் தான். பட் இப்போ இந்த கே வந்து 1 மாறிடுச்சு அப்படின்னா இப்போ ஆன்சர் என்ன? 2 மாறிடுச்சு அப்படின்னா இப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? வேற அண்ட் கோஜோ 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 வந்துடுது. இப்போ கோஜோ 3 வாட்டி வந்துருச்சுன்னா இப்போ நல் தானே ரிட்டர்ன். நல்லா? ஆர் யூ ஷூர்? சாரி, இது ஐஎம். ஏன் ஐஎம்? இல்ல ப்ரோ, நல் தான் ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம கேத் ஃப்ரீக்வன்சி தான் கேக்குறோம். அது இல்லையே. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க ஆன்சர் ஜேபி வருமா ஐஎம் வருமா? அது மட்டும் தான் என் கேள்வி. ஐஎம் தானே வரும். ஓகே, ஆடியன்ஸ் ஏதாவது ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓ இல்ல, மினிமம் கரெக்ட். ஜேபி தான். மினிமம் ரெக்வயர்டே அந்த அது கீழே இருக்கிற 1 மீட் பண்ணல, அப்ப வந்து அதுக்கு மேல இருக்கிறது தான் ஜேபி தான்.
See, the thing is, நான் வந்து எவ்வளோ குழப்ப முடியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு குழப்பியிருக்கேன். ஸோ கரெக்டாக யோசிங்க. ஓகே. ஸோ திங்க் ஃப்ரம் திஸ் பர்ஸ்பெக்டிவ். கேத் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன், அதான் என் கேள்வி. ஒரு 1 minute டைம் எடுத்துக்கோங்க. கேத் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னா லைக் வந்து இப்போ கேட் 2னா செகண்ட் மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ப்ரோ மேக்ஸிமம் 2 வரைக்கும் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு கம்மியா இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணணும் ப்ரோ. மணிமாறன் சொல்ற டைரக்ஷன் ஓரளவு கரெக்ட். செகண்ட் ஃப்ரீக்வன்சி இப்போ கே ஈக்குவல் டு 2 அப்படின்னா ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி வந்து எதர் ஜேபிங்கிறது ரிட்டர்ன் பண்ணலாம், கோஜாவையும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே 3 ஃப்ரீக்வன்சில தான். சாரி 1 ஐஎம் இருக்குல்ல, ஏன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 3, ரெண்டாவது செகண்ட் ஹையஸ்ட் வந்து 1. ஸோ பேசிக்லி ரேங்கிங் சொல்ல வரீங்க. ஆமாம் ப்ரோ, கரெக்ட். ஸோ மணிமாறன் சொன்னதான் கரெக்ட். ஸோ பேசிக்லி த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பேசிக்லி கேத் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட் இன் த சென்ஸ் அவங்கள வந்து ரேங்க் பண்ண போகிறோம். ரேங்க் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு கேத்து ரேங்க் தான் வேல்யூ, அதுதான் இன் டர்ம்ஸ் அதுதான். ஆனால் அந்த கொஸ்டின் நிறைய பேர் படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும், ரைட்? ஸோ பேசிக்லி வந்து இது வந்து டாப் கே அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் கே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட். இப்போ நான் டாப் கேன்னு சொல்லிட்டு எல்லாம் டக்குன்னு ஆன்சர் சொல்லியிருப்பீங்க, அதனால வேணுமே சொல்லலான்னு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் சப் பேட்டர்ன், ஓகேவா? டாப் கே மோஸ்ட் வேர்ட், டாப் கே மோஸ்ட் லெட்டர், டாப் கே மோஸ்ட் அந்த மாதிரி நிறைய நிறைய இந்த டாப் கே வச்சு ஏகப்பட்ட கேள்வி இருக்கும், ரைட்? ஸோ இது வந்து எல்லாமே வந்து எய்தர் மின்னிப் இல்லை மேக்ஸிப் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். பட் தென் ஹீப் தான் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. நமக்கு ஜாவா ஸ்ட்ராங்காக தெரிச்சு நம்ம ஜாவாலே சால்வ் பண்ணலாம், ரைட்? சரி, ஓகே. ஸோ கொஸ்டின் வந்து சிம்பிள் தான். யூ ஜஸ்ட் ஹேவ் டு சார்ட் தேம் பேஸ்ட் ஆன் தேர் ஃப்ரீக்வன்சி அண்ட் கெட் தேர் ரேங்க் அவுட் ஆஃப் இட், ஆஸ் சிம்பிள் அஸ் தட், ரைட்? ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து எப்படி போட போறீங்கன்றது நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு வந்து சாட்ல சொல்லுங்க. ஐ மீன் அன்மியூட் பண்ணி பேசுங்க, ஆர் யூ கேன் டாக். பட் தென் மேக் ஷூர் யூ திங்க் ஒன்ஸ் பிஃபோர். அண்ட் எப்போலாம் வந்து நீங்கள் இன்டர்வியூ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓகே இந்த கொஸ்டின் கன்சர்ன் இந்த மாதிரிலாம் யாரும் கன்ஃபியூஸ் பண்ண போதில்லை ரியல் இன்டர்வியூ, நான் சும்மா ஃபன்னுக்கு பண்ணேன். பட் இன் ஜென்ரல் இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஐ சூஸ் திஸ் கொஸ்டின் பர்டிகுலர்லி பிகாஸ் இட் ஹாஸ் மல்டிபிள் குட் சொல்யூஷன்ஸ். அப்போ நீங்க இன்டர்வியூ இருக்கட்டையும் நான் எல்லா சொல்யூஷனும் யோசிச்சேன், பட் தென் ஐ சூஸ் திஸ் சொல்யூஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண எதிர்பார்க்கறேன், ரைட்? அண்ட் யா, திஸ் இஸ் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங். ஸோ திங்க் இப்போ 10:58 மேபி 11:05 வரை டைம் எடுத்துக்கோங்க. திங்க் ஃபார் 7-6 minutes, மினிமம் 5 minutes ஹார்ட். அண்ட் தென் கோட்ல அடிக்க வேணும்ல, நான் இதுதான் பண்ண போறேன். உதாரணத்துக்கு நான் மேப் எடுத்துப்பேன் ப்ரோ, நான் மேப்ல நான் பண்ண போறேன், நான் வந்து இப்போ அவுட்புட் இது பண்ண போறேன். சும்மா டைப் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் சும்மா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும், அவ்வளவுதான். I just want your thinking process, right? Take your time. 11:05 நான் கேக்குறேன். Whoever is ready with your solution. ஆல்ரெடி இந்த ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணிட்டேன். அந்த இதுல வந்து நான் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணேன். ஹேஷ் மேப்ல ஒன்னொன்னுல எடுத்து ஃப்ரீக்வன்சி வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது நான் எப்படி எக்ஸ்பெக்டோ நான் சொன்னா அது இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லி 2 minutes யோசிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுல அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் சால்வ் பண்ணதுல எனக்கு அந்த சொல்யூஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அது டைம் லிமிட் எக்ஸிடட்னு வந்தது. ஓகே, உங்களுக்கு சொல்யூஷன் காம்ப்ளெக்சிட்டி n log n இருந்துச்சா இல்ல அது ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்ணி அந்த ஹேஷ் மேப்போடைய வேல்யூல வந்து நான் அதோடைய ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வச்சுக்கினேன். ஓகே, சாரி. அந்த கவுண்ட வச்சு டிக்ரீசிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணேன் ப்ரோ. ஸ்ட்ரீம் ஏபிஐல டிக்ரீசிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணீங்களா? ஆமாம் ப்ரோ. அந்த ஹேஷ் மேப்போட வேல்யூ வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு லூப் போட்டு எத்தனை அது வேல்யூ கேட்குறவங்களோ அந்த இதை எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு 2-3 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருப்பாங்களா, அது பாஸ் ஆச்சு. பட் ஆனால் உள்ள போகும்போது சம்திங் அது உள்ள ஏதோ ஒரு சில இதெல்லாம் டைம் லிமிட் எக்ஸிட் வந்தது. யா சோ இதுல வந்து ஓகே, இது வந்து நம்ம क्वेश्चन முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச வேண்டிய டாபிக். சாரி, நம்ம இப்ப பேச கூடாது. இல்ல சாரி டு இன்டரப்ட். ஆனா ஒரே ஒரு இது கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்ப யோசிச்சுட்டு இருப்பேன். இப்ப வந்து நீங்க கொடுத்திருக்கிற கே வந்து
அங்க இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ்ல இருக்கிற மேக்ஸை விட அது அதிகமா இருக்கு அப்படின்னா நான் நல் ரிட்டர்ன் பண்ணணும். மேக்ஸை விட அதிகமா இல்லை, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸோட அதிகமா இருந்தா, பிகாஸ் இருக்கிற ரேங்கே இந்த 10 20 பேர். ஃப்ரீக்வன்சி சொல்றேன். இப்ப நாம பார்த்ததுல வந்து ஜேபிங்கிறது வந்து எக்ஸாம்பிளுக்கு 5 இருக்கு அப்படின்னா அந்த இதுல 5 தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஆனா இப்ப நீங்க கேட்டிருக்க கே வந்து எக்ஸாம்பிளுக்கு 100 இருக்கு அப்படின்னா நான் இந்த கேஸ்ல நல் தானே நான் ரிட்டர்ன் பண்ணணும். நோ, தி திங் இஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்ல யூனிக் வேர்ட்ஸ் விட்டுறாங்க. ஜஸ்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்ப கே 7 தாண்டி போயிடுச்சுன்னா அப்ப அது ரேங்க் இன்வாலிட்ல இருக்கிறது 7 பேர் தான் ஸ்ட்ரிங்ல இருக்காங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்ல. சோ அப்ப நீங்க எப்படி ரேங்க் எடுப்பீங்க? சோ அதுதான் நம்பர் ஆஃப் டாப் வேர்ட்ஸ். கே ஓகே ஓகே ஓகே. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் மணிமரன் கேட்ட இன்புட். சரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, நோ வரிஸ் நோ வரிஸ். Bro, சோ approach கார்த்திக் bro. ராஜன் நீ ஒரு நிமிஷம் வரேன். ஸோ கார்த்திக் ராஜன் நீங்க போட்ட அப்ரோச் வந்து இன்னவே அக்செப்டபிள் அப்ரோச் தான். இதுக்கு வந்து ஆக்சுவலா லீனியர் டைம் சொல்யூஷன் இருக்கு. பட் ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் த லீனியர் டைம். என் லாகின்ல போட்டாலே ஓகே தான். பட் தென் என் லாகின் தரமா போட்டு கோட்ல காட்டணும். அதுதான் நான் அது எக்ஸ்பெக்ட் பண்றேன். எடுத்துருச்சு ப்ரோ. அது நான் அதை இப்பதான் செக் பண்ணேன். அந்த கொஸ்டின் சொல்யூஷன் எடுத்திருக்கு. ம் ஆனா 21 மில்லி செகண்ட்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. அது காரணம் ஜாவா வந்து ஸ்லோ. நீங்க இதே கோட வந்து நீங்க C++ல போட்டீங்கன்னா சல்லுன்னு பாஸ் ஆயிருக்கும். பட் ஜாவா வந்து அதனால தான் வந்து ஜாவா நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஜாவால இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாம இப்போ இதே வந்து அந்த சார்ட்டிங் வந்து நீங்க கம்பேரேட்டர் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கும். நீங்க சார்ட்டிங் எப்படி பண்ணீங்க? இதோ இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்களா? டாட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணா இப்படிதான். அதான் சொல்றேன் இல்லையா, ஸ்ட்ரீம் வந்து ஐடேட் பண்றது ஃபாஸ்டா இருக்கும். ஆனா யூ ஹேவ் டு லேர்ன் ஹவு ஜாவா இன்டர்னலி ஒர்க். எஸ்பெஷலி ஆன்லைன் காம்படிட்டிவ் கோடிங் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் லாங்குவேஜ்னா ஜாவா தான். அதுக்குன்னே தனி லேர்னிங் கர்வ் இருக்கும். பஃபர் எடிட்டர் யூஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். தட் இஸ் செப்பரேட் டாபிக் ஆல் டுகெதர். பட் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆன்லைன் ஒரு டவுட் இருக்கு. எனக்கு இப்பதான் அந்த டவுட் இருந்தாச்சு. இப்ப நம்ம ஒரு சில கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல அரேவோட சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியாதுன்றதால லிஸ்ட்ல வந்து நான் ஆன்சரை ஸ்டோர் பண்ணிட்டு லிஸ்ட்டை அரேவா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அந்த டைம்ல வந்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிட்டு இந்த லூப்ல போட்டு ஐட்ரேட் பண்ணி அரேவ்ல பாப்புலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணா அப்படின்னா அந்த இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியா இருக்கு. டைம் எடுத்துக்குது. பட் ஆனா இப்ப நான் அந்த இது அப்படியே ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணி அரேவா ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா அந்த டைம் அதிகமா எடுத்துக்குது. இல்ல நீங்க வந்து ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணி நீங்க மாத்துறது ஆக்சுவலா ஃபாஸ்டா தான் இருக்கும். எப்போ ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணணும், எப்போ ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு தனி செஷன் நம்ம நடத்த வேண்டியது இருக்கு. சரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம பேசணும். ரைட் நோ ஐம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தட். ரைட் நோ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க அந்த சொல்யூஷன் ஆர் வாட் எவர் அதர் சொல்யூஷன்ஸ், அது வந்து எல்லாருனாலும் கரெக்டா கோட் அடிக்க முடியுதா? ஆன்லைன் காம்படிட்டிவ் கூட தனி கதை, நம்ம அப்புறம் பேசுவோம். அது ஓகேவா? அது ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுவே தனியா நடத்தலாம். பிக் இன்டிஜர் இருக்கு, there are decent of things are there, but right now honestly speaking no one cares about that. Google ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், எதுவுமே வந்து உங்களை ஆன்லைன் காம்படிட்டிவ் கோடிங் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நினைக்க மாட்டாங்க. உங்களோட அல்காரிதம் ஒழுங்கா வருதா, அதுதான் முக்கியம். ரைட், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுனால தான் அதுல பெருசா நான் வந்து அது லேர்னிங் கண்டுக்கல. ஸோ அதை நம்ம தனியாக ஒரு இடத்துல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி, ஓகே ஓகே நம்ம பேசின டைம் ஆயிடுச்சு. இன்னொரு யாராவது உங்களோட சொல்யூஷன் அப்ரோச்ல கிளீனா ரெடியா இருக்கீங்களா? ரெடி ப்ரோ. ஓகே மணிமன், உங்களோட சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ரோ இப்ப இன்புட் ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ் இருக்குல, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. அண்ட் கைஸ், பை தி வே ஆடியன்ஸ், நீங்க வந்து ஐயோ என்னால இவ்வளவு ஃபாஸ்டா கோட் அடிச்சிருக்க முடியாது, இவ்வளவு பண்ண கரெக்டா பண்ணிருப்பேன்னு நீங்க நினைக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் அப்சர்வ் பர்பஸ், ரைட்? ஸோ நீங்க கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணி, இப்போ இவங்களாம் வந்து ரொம்ப நாளா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சப்பையா இருக்குது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் சப்பையாரும், ரைட்? அதனால உங்களோட கோடிங் ஆக்டிவிட்டி அப்போ இந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ண எதிர்பார்க்குறேன். அண்ட் டு பி ஆனஸ்ட், என்ன சொல்றது, யாருமே வந்து அவசரமா உங்களை ரெடி பண்ண, நோ ஒன் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆக்சுவலி. இந்த 3 ஓவர் இஸ் செட், ஐ எம் ரெடி, they didn't even get time to prepare. சண்டே நடத்துறோம் வாங்க அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொல்லிட்டேன். ஸோ யா, ஸோ இஃப் யூ ப்ரிப்பேர் வெல், இஃப் யூ கான்ஸ்டன்ட்லி சால்வ் ப்ராப்ளம்ஸ், யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட் வெல். அண்ட் இதில் நிறைய நீங்கள் கற்றுருப்பீங்க நான் நம்புறேன். சரி, ஓகே சொல்லுங்க மணிமாறன். ஓகே, நீங்கள் வேற எக்ஸாம்பிளோட யூஸ் பண்ணலாம், பட் ஓகே.
ம். ப்ரோ இப்போ இன்புட் இருக்குல்ல ப்ரோ, ம். இப்போ கொடுத்துருக்க இன்புட்டுக்கு நான் வந்து ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணி அது ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி வச்சிருப்பேன் ப்ரோ. ம். ம். ஓகேவா? இப்போ நான் ஃப்ரீக்வன்சி மேப் கண்டுபிடிக்கிற ஃப்ரீக்வன்சியில் எடுத்துட்டு போடுவேன். லைக் இப்போ ஜேபிங்கிறதுல வந்து 3 இருக்கும், இல்ல இல்ல கோசம்ன்றது ஓகே 2 மணிமாறன் இருக்கும். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அதே மாதிரி நீங்க ஒன்று சொல்லிட்டு மேப்னு ஒன்று சொல்லும்போது டைப் இருக்கும். பண்ணுங்க. மேப்ல கீ என்னவா இருக்க போகுது, வேல்யூ என்னவா இருக்க போகுதுன்னு டைப் பண்ணுங்க. அண்ட் உங்க வாய்ஸும் பிரேக் ஆகுது. மேபி கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ம். இப்போ கேட்குதா ப்ரோ? கேக்குது பட் விட்டு விட்டு கேக்குது. பட் ஓகே சொல்லுங்க. ஓகே, மேப் பாப்புலேட் பண்ணிடுறோம் ப்ரோ. இது மாதிரி ம். ம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ம். பாப்புலேட் பண்ற அதே சமயத்துல மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கண்டுபிடிச்சிருவான். ம். மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ நமக்கு வந்து 3 தான். ஓகேவா? ம். இப்போ வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி சரி, அப்புறம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு இல்ல பேசுறீங்களா? மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கூட தேவையில்ல. பக்கெட் ஸ்டார்ட் இருக்குல்ல ப்ரோ, அதாவது நம்ம இப்போ இந்த வேர்ட்ஸோட லென்த் வந்து 6ன்னு வச்சுங்க. இது வந்து கேக்குதா ப்ரோ? திடீர்னு ஃபாஸ்டா ஐ மீன் ஓகே. எனக்கு உங்க சைடு நெட்டு ஒரு குரோம் ஓபன் பண்ணுங்களேன். ம். சும்மா குரோம்ல நியூ டேப் ஓபன் பண்ணுங்க. ஸ்பீட் டெஸ்ட் அதுல வைஃபை ஸ்பீட் டெஸ்ட்னு அடிங்க. ரன் ஸ்பீட் டெஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டேன் ப்ரோ. முன்னாடி ஓகே ஸ்பீட் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே சரி ஓகே சொல்லுங்க. மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி 3 அதுக்கப்புறம் இப்போ மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி கூட தேவையில்லைன்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஓகே. இதோட லென்த் வந்து 6, வேர்ட்ஸ் அதோட லென்த் 6ன்னு வச்சுங்க. ம். 6 வேர்ட்ஸ்னா இருந்தது நம்பர் ஆஃப் அப்படின்னா வேர்ட்ஸ் கரெக்ட்டா? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்ட். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ம். 6ன்னு இருந்ததுன்னா அது மேக்ஸிமம் பாசிபிள் ஃப்ரீக்வன்சி வந்து 6 தான் இருக்க முடியும். எல்லாமே இப்போ கரெக்ட் ஜேபினா எல்லாமே ஜேபின்னு இருந்ததுன்னா 6 லென்த் தான். ஓகேவா? கரெக்ட். அப்போ என்ன ம். ம். பண்ணுவேன், அந்த 6+1 சைஸுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிப்பேன். ஒரு பக்கெட் சார்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ம். அந்த அரே என்னன்னா, அந்த அரேல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுமே ஒரு அரே லிஸ்ட். ம். அந்த n+1 சைஸுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிருப்பேன். ம். அந்த அரேல இருக்கிற எலமெண்ட் ஒண்ணுமே ஒரு அரே லிஸ்ட். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் பாப்புலேட் பண்ணி வச்சுட்டேனே. இப்போ ஜேபிங்கிற அந்த மேப்பை பாப்புலேட் பண்ணுவேன். இப்போ ஜேபி அப்படிங்கிற கீ எடுத்தேன் அப்படின்னா, அதை வந்து எனக்கு 3வது இண்டெக்ஸ்ல உள்ள பக்கெட்ல போட்டுருவேன். பட் அது கரெக்ட்டா எப்படி சார்ட் பண்ணி கரெக்ட்டா அந்த பக்கெட்ல எப்படி போடுவீங்க? நான் தான் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி பாப்புலேட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. மேப் அந்த மேப்ல அந்த மேப்பை பாப்புலேட் பண்ணி எடுத்து இந்த பக்கெட்ல போட்டுருவோம். ஸோ பேசிக்கலி இந்த மேப் ஐட்ரேட் பண்ணி இந்த அரேயை பாப்புலேட் பண்ணிடுவீங்க கரெக்ட்டா? ஹலோ ஹலோ ஆமாங்க. இருங்க எனக்கு தான் ஸ்ட்ரக் ஆகுது. ஆடியன்ஸ் உங்களுக்கும் ஸ்ட்ரக் ஆகுதா? எனக்கு பயங்கரமா எனக்கும் ஸ்ட்ரக் ஸ்ட்ரக் ஆகுது. ஆகுது. சரி ஓகே மணிமேகலை உங்க சொல்யூஷன் உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுல ஒரே ஒரு கான் என்னன்னா n பெருசா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லெட்ஸ் சே இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸே வந்து ஒரு 10^4 10^5 போயிடுச்சுன்னா அப்போ உங்க நீங்க கிரியேட் பண்ற அறையும் கொடூரமாயிரும்ல. சரி ஓகே அது ஓகே. அஸ்யூமிங் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கம்மியா இருக்கு. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து லெஸ் தென் 10^3 இருக்கு அப்படின்னா
உங்க சொல்யூஷன் வெல் அண்ட் குடா தான் இருக்கும். பட் தென் ஆனா ஸ்டில் உங்க சொல்யூஷன் அவுட் ஆகுமா? அந்த அரே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ ஜேபி 3 வாட்டி வந்திருக்கு, கோஜோ 3 வாட்டி வந்திருக்குன்னா அந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல நீங்க எப்படி மேப் பண்ணுவீங்க? அதுல எப்படி லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்க அரே எப்படி கிரியேட் பண்ணிருப்பீங்க அது சொல்லுங்க. உங்க கலெக்ஷன் ஃபார்மேட்ல உங்க அரே வந்து எப்படி இருக்க போகுது? அரே லிஸ்ட்ல என்ன ஸ்டோர் ஓகே பண்ணுவீங்க? நான் இப்போ ட்ரை பண்ணிருக்கேன் ப்ரோ. ம். நீங்க ஃபோன் நெட் யூஸ் பண்றீங்க. ஓகே. 5G எனக்கு தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்ல ஆன்சர் நல்லா கேட்டுச்சு எனக்கு. செகண்ட் கொஸ்டின் ஒண்ணுமே கேட்கல. ப்ரோ இப்போ கேக்குதா? கேக்குது. இப்போ வந்து நான் சொன்னேனே ஒரு எலமெண்ட்டுமே ஒரு பக்கெட்னு சொன்னேன். இப்போ ஜேபியும் ஒரே ஃப்ரீக்வன்சி, கோஜோவும் ஒரே ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ரெண்டுமே அந்த அரே லிஸ்ட்ல இருக்கும். ஓகே. கரெக்ட். அதை வந்து நம்ம ஏதாவது நம்ம ரெண்டும் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சில இது ஈக்குவல் ஃப்ரீக்வன்சில இருந்தா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ஆர்டர்ல லென்த் அதிகமா இருக்கிற லென்த் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம அதுல ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் பக்கெட்ல இருக்கிறதுலயே பெரிய லென்த் என்ன இருக்கு அந்த அப்படி பாத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே. உங்களோட சொல்யூஷன்ல ஒரே ஒரு கான் என்னன்னா, பை எனி சான்ஸ் ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கு, கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொடூரமாயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து மெமரி நல்லா அடி வாங்கும். அது ஒண்ணு மட்டும் இதை இன்னும் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல ப்ரோ, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியே என் பக்கெட் அரே கிரியேட் பண்ணலாமான்னு யோசிச்சேன். யா லைக் இப்ப இதுல வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 3 தானே, நான் 3 தேசி கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஏன்னா தேவையில்லாம அது வந்து பெட்டர் சொல்யூஷன். நீங்க ஹாஷ் மேப் பாப்புலேட் பண்ணும்போது மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி ஒரு வேரியபிள் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். ஹாஷ் மேப் ஃபுல்லா பாப்புலேட் ஆயிடுச்சுனா ஏன்னா அது வந்து வரப்போறது இல்ல, எப்பயாவது ஒரு சொல்யூஷன்ல தான் எல்லாமே ஜேபி அப்படிங்கிற மாதிரி வரும். கரெக்ட் கரெக்ட். பட் மேக்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு பண்ணி நீங்க எப்படி பண்ணாலுமே ஏதோ ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து எல்லாமே ஜேபி வந்துருச்சு அப்படின்னா லைட்டா அடி வாங்கும். பட் ஸ்டில் யுவர் சொல்யூஷன் இஸ் குட். ஸோ பேசிக்கலி இது வந்து நான் இது பக்கெட் சார்ட்டிங் டாப் கே எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு வீடியோ போனதை வச்சிருந்தேன். த வே யுவர் திங்கிங் இஸ் குட். ஸோ இப்போ இதை வந்து நீங்க மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணாம மொத்தமா எப்போ வந்தாலும் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பக்கெட் கிரியேட் பண்ணி இதை நீங்க சால்வ் பண்ணி காட்டுங்க எனக்கு ஜாவால. ஓகேவா? யுவர் சொல்யூஷன் இஸ் அப்ரூவ்ட். யூ கேன் ஸ்டார்ட் கோட். இப்போ எப்படின்னா நம்ம மேக்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு பக்கெட் கிரியேட் பண்ணாம இல்ல மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணாம மொத்தமா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு பக்கெட் கிரியேட் பண்ணிடுங்க. நோ வரிஸ். சரி ஓகே ப்ரோ. பை தி வே மணிமாறன், உங்களோட இப்போ இந்த சொல்யூஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஆர்டர் ஆஃப் n தான் ப்ரோ. ஓகே. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதுவும் n. நம்ம பக்கெட் யூஸ் பண்றோம்ல, பக்கெட்ல வந்து எல்லா எலமெண்ட்டையும் எல்லா பக்கெட்டையும் ஃபில் பண்ண மாட்டோம். நம்ம nல இருக்கிற அந்த 10 ஸ்ட்ரிங்னா அந்த 10 ஸ்ட்ரிங் மட்டும் தான் அதுலயே பக்கெட்லயே போட்டுருப்போம். மத்த எல்லாம் எம்டியா தான் இருக்கும். சரி அது n தான் ப்ரோ ஸ்பேஸ். கரெக்ட். சரி ஒரு மேப்புக்கு ஒரு என்ன பிக் ஆஃப் n தான் அல்டிமேட்லி. பிக் ஆஃப் n plus n இட்ஸ் n only. நோ வரிஸ். கோட் அடிச்சு காட்டுங்க எனக்கு. ஓகே ப்ரோ. ஓகே. கார்த்திக் ராஜன், நீங்க ஆல்ரெடி இதை சால்வ் பண்ணிருக்கீங்க. நீங்க n log n ல சால்வ் பண்ணிருக்கீங்க. பட் தென் n log n ல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இன்புட் எவ்வளவு பெருசா இருந்தாலுமே we can still handle it. கரெக்ட்டா? சோ அந்த சொல்யூஷன் நீங்க ப்ரோசீட் பண்ணுங்க. பட் ஐ வாண்ட் யூ டு யூஸ் கம்பேரேட்டர் தேர். ஓகே. அண்ட் கார்த்திக் ராஜன், நீங்க ஜோ ரெஃபரல்ல இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ குரூப்ல. சோ நீங்க ஒரு ஜோ ரெஃபரல்ல ஏம் பண்றீங்களா? இப்போதைக்கு அதான் ப்ரோ. ஏன்னா நான் நான் ஐடி. ஓ ஓகே ஓகே. சரி. அப்ப கம்பேரேட்டர் எனக்கு கட்டாயமா யூஸ் பண்ணி காட்டுங்க. ஓகே. ஓகே. கபிலன் ஏதோ டவுட்னு சொன்னீங்க, என்னது? ஆனா இப்ப இதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் வந்து சேம் ஃப்ரீக்வன்சி சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்கிற வேர்ட்ஸ் வந்து அது தனியா ஒரு லிஸ்ட்ல போட்டு அதை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுமா? இல்ல இப்போ k equal to 3 தேர்ட் ரேங்க் உள்ள எலிமெண்ட் நீங்க தேர்ட் ரேங்க் உள்ள வேர்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா அது எந்த வேர்டு இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணாலும் ஓகே தான். இப்போ சிங்கிள் வேர்ட் மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணுமா? ஆமா அவுட்புட் சிங்கிள் வேர்டு தான். எனி வேர்ட் தட் ஹஸ் kth மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்.
அப்புறம் அவங்க பக்கெட் இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு அது புரியல. இப்போ ஓகே, ஓகே. நான் உங்க வந்து சொல்யூஷன் நீங்க புரியலனா பரவால்ல. நீங்க இப்படி யோசிச்சுக்கோங்க. யூ ஆர் கோனா கிரியேட் அ மேப். அந்த மேப்ல இருக்க ஒரு கீயும் ம், பேசிக்கலி நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். ம். ஆனா இப்ப நீங்க இன்புட் குடுக்குறீங்க. நான் அத டிராவர்ஸ் பண்ணி ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்றேன். இப்படி ஹாஷ் இப்ப மேப் கிரியேட் ஒவ்வொரு பண்ணிட்டீங்களா? வேர்டையும் ஹாஷ் மேப் கரெக்ட்டா. இதுவரையும் இல்ல, உங்களுக்கு இல்ல. இப்ப புரிஞ்சிருச்சுல்ல? நான் வாயில சொல்றேன். ஹாஷ் இல்ல, மேப் இல்ல, இல்ல. கீய வந்து நான் வேர்ட்ஸ் ஆ, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவங்க சொன்ன பக்கெட்ட ம், மறந்துருங்க. அது கம்ப்ளீட்லி ஆல் டுகெதர் டிஃபரண்ட் கான்செப்ட். பக்கெட் சார்ட்டிங் தெரியணும் அது. ஓகே. ஏன்னா பக்கெட் சார்ட்டிங் தெரிஞ்சா அதை வச்சு ஓ, ஏகப்பட்ட இத பண்ணலாம். இட் இஸ் வெரி சிம்பிள் பட் ஓகே. ஸோ ம், இப்போ என்னன்னா, இப்போ ஒரு கீ வந்து வேர்டா இருக்கு. அதோட வேல்யூ தான் அதோட கவுண்டா இருக்கு. கரெக்ட்டா? இப்போ ஆ, உங்க வேலை ஆ, என்னன்னா, இந்த வேல்யூஸ் இருக்குல்ல 331 ம், இந்த ம், வேல்யூஸ நீங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ அப்புறம் ம், நீங்க கேட்ஸ் அப்பே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டா? இப்ப இந்த வேல்யூ வந்து நான் டிக்ரீசிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணேன் அப்படின்னா 3, 1ன்னு வந்துரும். கரெக்ட்டா? ம், ம். ம், ம். ஓகே. இப்ப இந்த 3, 1ல இப்ப k = 2 அப்படின்னா, அப்ப இந்த டிக்ரீசிங் ஆர்டர்ல செகண்ட் ரேங்க் உள்ளவன் 1. அப்ப ஆன்சர் வந்து IM. இதுதான் கொஸ்டின். ஸோ அப்ப நீங்க யோசிக்கணும். இந்த வேல்யூஸ எப்படி நான் கரெக்ட்டா சார்ட் பண்ண முடியும்? ஜாவா யூஸ் பண்ணி. அதுக்கான க்ளூ தான் கம்பேரேட்டர். ம். ஓ! ஓகே, ஓகே. ஓகேவா? ஸோ இத வச்சு ஆ. சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி அண்ணா, இப்ப நீங்க ஒவ்வொரு வேர்டையும் வந்து கீயா வச்சிருந்தீங்கன்னா, ஆ இந்த ம். ஜேபியும், கோஜோவும் எப்படி ஒரே இதுல வரும்? அதுக்கு தனித்தனியா ஏன்னா 3, ஜேபி 3ன்னு வேற வேர்டு, தனியா கோஜோ தானே? வேற வேர்டு இல்ல? இல்ல நீங்க இங்க சார்ட் பண்ணும்போது 3, 1ன்னு சொன்னீங்களே, அதனால கேட்டேன். நீங்க சார்ட் வந்து நீங்க வேல்யூஸ் மட்டும் தான் ஆ, சார்ட் பண்றீங்க. ஸோ அதான் நீங்க யோசிக்கணும். ம். அந்த அப்ப வேல்யூஸ 3, 3, சார்ட் 1, பண்ணத 1. வந்து அத வந்து நான் எப்படி ஆன்ஸரா சூஸ் பண்ண போறேன்றது நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து எந்த வேர்டா இருந்தாலும் ஓகேன்ட்டேன். ஸோ அப்ப நீங்க எந்த வேர்டா போட்டுக்கலாம். ம், ஸோ இதுக்கப்புறம் நான் எந்த க்ளூவும் குடுக்க முடியாது. யூ ம். நீட் டூ திங்க் அவ்வளவுதான். ஓகே. அது அது எப்படி நான் அவுட்புட்டா காட்டும் எல்லாமே நீங்க கோட் அடிக்கும்போது நீங்க யோசிக்கணும். பை தி வே ஆடியன்ஸ் வேற லைக் உங்களுக்கு கொஸ்டின்ல வேற டவுட் இருக்கா ஆடியன்ஸ்? அடுத்த வீடியோ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். வி ஆர் கோனா ஹேவ் ஆன் திஸ் ஒன்லி. ஸோ பேசிக்கலி அப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். சி வி ஹேவ் மல்டிபிள் சொல்யூஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து மேப் கிரியேட் பண்றோம். அப்புறம் அந்த மேப்போட வேல்யூஸை சார்ட் பண்றோம். ஓகேவா? இது வந்து பெரும்பாலும் எல்லாரும் அக்செப்ட் பண்ற சொல்யூஷன். மோஸ்ட் லைக்லி ஒரு லைக் ஒரு 15 எல்பி கீழ இருக்கீங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிரும். அவங்க பெருசா ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. பட் தென் நீங்க இல்ல லீனியர் டைம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அதுல வந்து பக்கெட் சார்ட் யூஸ் பண்ணலாம். பட் தென் பக்கெட் சார்ட் கூட அதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து ஹியூஜ் ஆயிடுச்சு. லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n போயிருது அப்படின்னா பிரச்சனை. ரைட்? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தாண்டி நிறைய அதர் சொல்யூஷன்ஸ் நீங்க யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே வந்து யூ கேன் திங்க் ஆஃப் அதர் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஷ்மேப் 1 கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த ஆஷ்மேப் 1ல வந்து ஸ்ட்ரிங் தான் கீயு. ஓகே. அதோட வேல்யூ வந்து அதோட கவுண்ட் தான் அதோட வேல்யூ. இப்போ இன்னொரு ஹாஷ் மேப் கிரியேட் பண்றேன். இந்த ஹாஷ் மேப்ல எனக்கு வந்து கவுண்ட் தான் அதோட கீ. ஓகேவா? அதோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங். இப்போ இது ஒரு டெக்னிக் ஆக்சுவலி. 2 ஹாஷ் மேப் வச்சு பல விதம் பண்ணலாம். அதாவது எப்பலாம் இந்த மாதிரி வேல்யூஸ் வச்சு ஏதாவது ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, சிம்பிளா கம்பேரிட்டிவ் பண்ணி முடிச்சிடலாம். பட் நீங்க ஒரு கூகுள் மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனி ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் ஹாஷ் மேப்னு சொல்லுவேன். இது ஒரு ரிவர்ஸ் ஹாஷ் மேப்னே சொல்லலாம். மேபி இதுக்கே ஒரு தனி நோட்ஸ் எடுக்கும் போல. பட் நம்ம நோட்ஸோட நோக்கம் வந்து இட்ஸ் நாட் ஃபார் கூகுள் எம்ப்ளாயிஸ். இட்ஸ் ஃபார் என்ட்ரி லெவல் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் நோட்ஸ். அதனால தான் நான் பெருசாக நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கல. பட் இதுக்கு ஒரு வீடியோ நான் போட தான் போறேன். இன்ஃபேக்ட் நம்ம ஹேஷிங் வீடியோல ஒரு ரிவர்ஸ் மேப் வச்சு ஒரு கொஸ்டின் நான் போட்ட மாதிரி ஞாபகம். பட் ஓகே, இதுவும் ஒரு டெக்னிக். இது வச்சு நீங்க சால்வ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகும். ஸோ இந்த ரிவர்ஸ் மேப்க்கு சில ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல இதுவும் வரும் தான். பட் இட் யூ ஹேவ் டு பி வெரி கம்ஃபர்டபிள் யூசிங் ரிவர்ஸ் மேப். சில பேருக்கு அந்த ரிவர்ஸ் மேப் மைண்ட் கிளிக் ஆகுது. ரைட்? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் இன்பில்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் லைக் ஹீப். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஆஷ் ட்ரீன்னு ஒன்று இருக்கும் ஜாவால. ஆஷ் ட்ரீ என்ன அப்படின்னா, அந்த வேல்யூஸே நீங்க வந்து இப்போ ஆஷ் ட்ரீ வந்து நீங்க ட்ரீ மேப் ஏகப்பட்ட வழியில நீங்க நிறைய ஆங்கிள் யூஸ் பண்ணலாம். கலெக்ஷன்ல பூந்து விடலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஹீப்பாவும் யூஸ் பண்ணலாம், ஆஷ் ட்ரீயும் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க வேல்யூ போட அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த ட்ரீ மாறினே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் யூஸ் டீப்பா பார்ப்போம். இதுவும் ஒரு சொல்யூஷன். ரைட்?
அண்ட் ஃபைனலாக நம்ம மணிமாறன் சொன்ன பக்கெட் ஷாட். ஸோ இது எல்லாமே ஒரு சொல்யூஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கிட்ட சொல்லும் போது நீங்கள் இந்த எல்லா சொல்யூஷனும் போனோம் ப்ரோ, பட் தென் இந்த ரிவர்ஸ் மேப் யூஸ் பண்ணால் அது நிறைய இதை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால நான் சிம்பிளாக இந்த வேல்யூஸை ஷார்ட் பண்ணி கம்பேரிட்டேஷனை சால்வ் பண்ணுறது இந்த ஆன்சர் ஜோ கரெக்டாக இருக்கும், பக்கவாக இருக்கும். இதே பக்கெட் ஷாட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா, இஃப் லீனியர் டைம் இஸ் கம்பல்சரி நீடட் and if somehow the number of words is always less than some certain threshold, then I can somehow handle it. ஏன்னா இப்போ the bucket shot ஒரு பெரிய மைனஸ் என்ன? Can someone in the audience tell me what is the biggest minus in this bucket shot? If you understand bucket shot. Of course நான் அதை ஒன்றும் வீடியோ போடல, but let's see if someone could find the exact minus of bucket shot. இப்போ இதில் நம்ம 2 சொல்யூஷன் பார்த்துருவோம். கார்த்திக் ராஜன் போடுற கம்பேரேட்டர் சொல்யூஷன் பார்த்துருவோம், அண்ட் மணிவன் போகிற பக்கெட் ஷாட்டும் பார்த்துருவோம், அண்ட் கபிலன் எப்படி அவுட்புட்டாக மாற்றுறதும் நம்ம பார்க்கலாம். All three would be interesting to see, but yeah. Or if someone wants to speak, you can ask for it. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும். I will explain what is the minus of bucket shot. யாராவது சொன்னீங்கன்னா you can see. And again, guardian audience, please don't get overwhelmed. Okay? இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா ஜோ கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டாங்க, பட் ஸ்டில் இட்ஸ் குட் டு லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் via activity. Okay? ஆனா இப்ப நான் ஒரு டவுட் எனக்கு. இப்ப வந்து நான் வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவா அதோட ஃப்ரீக்வன்சிஸ் ஹாஷ் மேப்ல ஸ்டோர் பண்றேன்ல. இப்ப வந்து நீங்க வந்து கே வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் அப்படியே டைரக்டா அந்த ஹேஷ் மேப்ல என்ட்ரி செட் யூஸ் பண்ணி டிராவர்ஸ் பண்ணி 3க்கு நேரா இருக்கிறது நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன்ல, ரெஸ்பெக்டிவா இருக்கிற வேர்டை. நீங்க சிங்கிள் வேர்ட் தானே கேட்டிருக்கீங்க. பட் எனி ஒன் ஆஃப் தி வேர்ட்ஸ் கரெக்ட் தான். பட் உங்களோட ஹேஷ் மேப்ல வந்து வேர்டு வந்து கீ வந்து வேர்டு கரெக்ட்டா? அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தானே. வேல்யூஸ் இல்ல உங்க ஹேஷ் மேப்ல கீ வந்து ஒரு வேர்டு தானே. நீங்க எப்படி வேர்ட் பை வேர்ட் அந்த வேர்டு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ரேங்க்? ஒரு மேப் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. எதிர் உங்களுக்கு இன்னொரு மேப் வேணும், இல்ல அந்த வேல்யூஸை சார்ட் பண்ணி ஏதோ இடத்த ஸ்டோர் பண்ணணும். கரெக்ட்டா? மேக்ஸிமம் இது கண்டுபிடிக்கிறது எது மேக்ஸிமமோ அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு சொல்றீங்க. இங்க மேக்ஸிமம் கேட்கலையே, இங்க கேட்கறது ரேங்க் தானே, கேத் ரேங்க் தானே. பேசிக்கலி ஒரு கிளாஸ்ல 5வது ரேங்க் காரங்க யாருன்னு தான் கேட்கறாங்க அப்படி வச்சுக்கோங்க. அப்போ நீங்க எல்லாமே கால்குலேட் பண்ண தானே ரேங்க் சொல்ல முடியும். ரேங்க் நான் திருப்பி அது ஃப்ரீக்வன்சியோடயே இது பண்ணிட்டேன். அதான் நீங்க நிறைய ஃப்ரீக்வன்சியே போட்டு பழகிட்டீங்க. அதான் அதெல்லாம் பேசிக் ஹேஷ் மேப். அடுத்த வீடியோ இதை பத்தி இருக்க போகுது, மாஸ்டரிங் ஹேஷ் மேப். இதுவும் அந்த மின் ஹீப்பை கம்பைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சினர்ல இது யூஸ் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். அந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகுது, ஏகப்பட்ட ஒர்க் வந்துருச்சு. மோர் ஆர் லெஸ் கரெக்ட் தான். இட்ஸ் வெரி சிம்பிள் கைஸ். அதாவது இது எப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி அரேக்கும் ஹேஷ் மேப்புக்கும் நம்ம எப்படி வித்தியாசம் சூஸ் பண்ணுவோம்? ஃப்ரீக்வன்சி அரே வந்து முன்கூட்டியே இவ்வளோதான் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ வருவானே தெரியாதுன்னா அப்போ மேப் யூஸ் பண்ணுறது பெட்டர். கரெக்டா? அதே ப்ராப்ளம் தான் பக்கெட் ஷாட்லேயே வரும். எனக்கு முன்கூட்டி எவ்வளோ பக்கெட்ஸ் தான் வரும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா பக்கெட் ஷாட்டோட ஒரு எஃபெக்டிவ் அல்காரிதம் உலகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா என்னலேயே முடிச்சு விட்டுறலாம். ஆனால் நமக்கு தெரியல, இல்லை முன்கூட்டியே இவ்வளோ வந்துடும் 10 கொடூரமான நம்பர் போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ பக்கெட் சார்ஜ் பிரச்சனை. அதனால எப்பவுமே ஒருத்தர் இப்போ மேக்ஸ் கேப்னு சொல்லி 100 நம்ம எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன் நம்ம மாடல் அட்மின் டெஸ்ட் பண்றதுக்காக. அப்போ பக்கெட் சார்ட் யூஸ் பண்ண முடிவு வந்துருச்சுனாலே எத்தனை பக்கெட் தேவைப்படுது, அதை தேவைப்படுற நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து அக்செப்டபுளா இல்லையா, இது 2 தான் நம்ம வந்து யோசிக்கணும். ரைட்? அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல நம்ம நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது பக்கெட் சார்ட்டிங், ஹீப், டு ரிவர்ஸ் ஹேஷ் மேப், இது 3மே மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் இந்த 3த்துல எது எடுத்த எஃபெக்ட்ன்றது அந்த கோடிங் ஸ்டைல் பொறுத்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோ இதை பற்றி இருக்க போகுது. ஸோ இது ஒரே கல்ல 3 மாங்க, ஹீப்பும் சால்வ் பண்ணிடலாம், மேப்பும் சால்வ் பண்ணிடலாம், பக்கெட் சார்ட்டிங் சால்வ் பண்ணிடலாம். அண்ட் அடுத்து மர்ஜ் சார்ட் வச்சு பல வித்து இருக்கு, அதுவும் நம்ம போடுவோம். பட் அது எல்லாமே வந்து கூகுள் பீப்புள், மேங் பீப்புளுக்கு தான். ஃபார் ஜோ பீப்புள் இட்ஸ் நாட் அட் ஆல் நீடட். ஃபார் 6 to 12 இட்ஸ் நாட் அட் ஆல் நீடட். வாட் இஸ் மோர் நீடட்? ஜாவால நீங்க கொடூரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். கம்பேரிட்டிவ் யூஸ் பண்றது,
அதாவது கலெக்ஷனை இப்போ அவுட்புட் வந்து இது எப்படி நான் அவுட்புட்டை ஸ்டோர் பண்ண போறேன், அதாவது அந்த வேல்யூஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் எதில் ஸ்டோர் பண்ண போறேன், அதில் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரைட். ஆனால் நீங்கள் ஒரு மேங் லெவல் ஏம் பண்ணுறீங்கன்னா உங்கள் அல்கோரிதம் கொடூரமா இருக்கணும். லைக் யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் வித் ரீசனிங் அண்ட் அல்கோரிதம், ரைட், சம்திங் லைக் தட். ஸோ கம் அண்ட் யூஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் கோட். ஓகே, நீங்கள் கோட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது மேப்பில் போட்டு ஃப்ரீக்வன்சி பாப்புலேட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த வேல்யூஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது யோசிங்க. அண்ட் ஓவர் ஃபீலிங் டோன்ட் திங்க் திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஸ்டேஜ். ஆடியன்ஸ் யாராவது இது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, எனக்கு இது வந்து இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. யூ கேன் அச்சீவ் தி ஸ்டேட். யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி கான்ஸ்டன்ட்லி டெய்லி ஒர்க், அவ்வளோதான். அது எப்படி நான் எடுத்துன்னு ஒருத்தர் சிக்ஸ் பேக் பார்த்துட்டானா ஐயோ இந்த மேலே சிக்ஸ் பேக் வைக்க முடியுமா அப்படி யோசிக்கூடாது. நானும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் இந்த மாதிரி சிக்ஸ் பேக் வைக்க முடியும், ஒன்றும் கம்பேரிசன்லாம் இல்லை. நானும் டெய்லி ஒர்க் பண்ணால் என்னால இது பண்ண முடியும், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரணும் டிஃபால்ட்டாக. ஓகே, தட் இஸ் வாட் வி நீட். அண்ட் பை த வே திஸ் இஸ் நத்திங் கைஸ். நம்ம அட்வான்ஸ் டிஎஸ்எல்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு கோடிங் ஆக்டிவிட்டியை போட்டோம், எப்படிலாம் குழப்பலாமோ அப்படி குழப்பலாம், ரிகர்ஷன்லாம் வச்சு செஞ்சிடலாம். சரி கைஸ், இத்தனை வெப்பன்ஸ் இருக்கு நம்ம கையில். அதாவது வேல்யூஸை சார்ட் பண்ணிடலாம் சிம்பிளாக கம்பேரிட்டர் வச்சு. அது நீங்கள் கம்பேரிட்டர் சார்ட் பண்ணுறீங்களோ இல்லை ட்ரீ மேப் வாட் எவர் இட் இஸ், பட் யூ கேன் சார்ட் இட் அண்ட் யூ கேன் டூ இட் இன் என்லாகன், ஆர் யூ கேன் யூஸ் பக்கெட் சார்ட், பட் தென் தட் ஹேஸ் சம் மெமரி inefficiency, ஆர் யூ கேன் யூஸ் ரிவர்ஸ் மேப், ஆர் யூ கேன் யூஸ் சம் இன்பில்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் லைக் ஹீப் ஆர் ஆஸ்ட்ரே ஆர் வாட் எவர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு கூகுள் ஆர் மேங்குலர் கம்பெனிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு நீங்கள் சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், அதாவது என் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஐ சோஸ் திஸ் சொல்யூஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா they'll be impressed like anything, ரைட். ஸோ இது வந்து ஒரு நல்ல லேர்னிங் உங்களுக்கு இருக்கும். ஆப்வியஸ்லி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், பட் யா ஜஸ்ட் கிவிங் யூ திஸ் இஸ் a good learning here. சரி, ஓகே மணிமாறன், உங்கள் சொல்யூஷன் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் ப்ரோ. ஃப்ரீக்வன்சி போடுறதுக்கு எடுத்தோன்னே ஃப்ரீக்வன்சி பாப்புலேட் பண்ணிட்டேன் அந்த ஃப்ரீக்வன்சி மேப்ல. அப்புறம் பக்கெட் சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஒரு பக்கெட்டுமே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அது n+1 சைஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி மேப் இருக்குல்ல, அந்த மேப்பை பாப்புலேட் பண்ணி அதுல வந்து அந்த வேல்யூ தான் ஃப்ரீக்வன்சி கரெக்டா. அதுல பக்கெட் வந்து ஆல்ரெடி நல்லுன்னு இருக்கும் அந்த அரே லிஸ்ட். அப்படி நல்லா இருந்ததுன்னா மட்டும் அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கெட் அரே ஆல்ரெடி நல்ல இல்லை அப்படின்னா அந்த பக்கெட் ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். அந்த பக்கெட்ல வந்து இப்போ கரண்ட் வேர்டு தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் வந்து ரேங்க்னு சொல்லிட்டு அந்த டிராவல்ஸ் பண்றது வேரியபிள் ரேங்க்னு வச்சுக்கிட்டு இப்போ அந்த பக்கெட்ல வந்து கடைசிலேருந்து இட்ரேட் பண்றேன். ஏன்னா நமக்கு ஹையஸ்ட் ரேங்க் தானே வரணும். ஸோ வந்து லென்த் -1 இட்ரேட் பண்ணிட்டு குறைச்சிக்கிட்டே வரும்போது எனக்கு அரே லிஸ்ட் யாராவது நல்லுன்றதுன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில எந்த இடம் மட்டுமே இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ரேங்க் ஈக்குவல் டு நம்ம கேத் ரேங்க் ரீச் ஆயிட்டே அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுதான். அப்படி இல்லைன்னா ரேங்க் ++ இருக்கும். ஓகே, ஏயா சொல்யூஷன் சிம்பிள் எனஃப் தான். பட் இதுல வந்து கோட் வைஸா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், கண்டினியூ யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டினியூ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இது எப்படி மாத்துவீங்க இந்த லூப்பை, கடைசி லூப்பை? சிம்பிளா நாட் ஈக்குவல் டு நல்லுனாலே ரேங்க் வந்து ஒரு இஷ்யூ போடுவோம். அது ஆனா நான் இப்படி ஏன் தெரியுமா செக் பண்ணேன். பாஸ் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது பேட் கண்டிஷன் எல்லாத்தையும் மேல செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும், ஏர்லி ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. நீங்க நாட் ஈக்குவல் டு நல் வரையும் கே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, ஒரு டெம்ப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. எப்போ அந்த டெம்ப் கவுண்ட் கேக்கு ஈக்குவலா இருக்கும் ரிட்டர்ன் பண்ணிட போறீங்க, அவ்வளவுதானே. ஆர் ரேங்க் ++ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ யா சி 99.9% டைம்ஸ் நீங்க கண்டினியூ அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இட் இஸ் நெவர் குட் சொல்யூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோட். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு கோட் வித்த சொல்றேன், கொஞ்சம் மேலே போங்களேன். இப்போ இந்த மேலையில வந்து இந்த பக்கெட்டை அந்த பக்கெட் ஒரு வாட்டி நல்லா பக்கெட் நல்லா இருந்துச்சா அப்போ ஒரு புது அரே கிரியேட் பண்றீங்க, கரெக்டா? பக்கெட் ஆமா ப்ரோ. 25 இது இந்த என்டையர் கோடே நீங்க வந்து கம்ப்யூட் இஃப் பிரசன்ட்னு சொல்லி ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கும் மேப்ல. அது வந்து நம்ம ரிவர்ஸ் மேப் யூஸ் பண்ணல ப்ரோ. இது வந்து ஓ சாரி, இங்க பக்கெட்ஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வச்சிருக்கீங்க. பக்கெட் அரே தான யூஸ் பண்றாங்க. அரே லிஸ்ட் யூஸ் பண்றீங்க. ரிவர்ஸ் மேப் யூஸ் பண்ணா போட்டுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அரே லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க, நார்மல் லிஸ்ட் யூஸ் பண்ணீங்க. ஏன்னா யூ நீட் தி இண்டெக்ஸ்ல. பட் ஓகே ஃபைன், அரே லிஸ்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நார்மல் லிஸ்ட் யூஸ் பண்ணாலும் நல் கவுண்டேஜ் தான். அது இல்ல ப்ரோ, நான் வந்து அரே அதாவது அந்த வெறும் நார்மல் அரே யூஸ் பண்ணிருக்கேன். அது ஒரு டைப் ஒரு எலிமெண்ட்டுமே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். யா புரியுது. ஸோ பேசிக்கலி நீங்க அரே லிஸ்ட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், கரெக்டா?
ஆனா இட்ஸ் நாட் இண்டெக்ஸ் இட்ஸ் ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் பண்ற பட் மாதிரி இஸ் இண்டெக்ஸ் இன்ஜெக்டிங் வச்சு அரே வந்துரும். லிஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம்ல. நீங்க இங்க அதனால நியூ லிங்க் தேவையான லிஸ்ட் கொடுத்து இதுலயா ப்ரோ அந்த ஆ லிஸ்ட்லயா? ஏன்னா அரே லிஸ்ட்னா நீங்க டிஃபால்ட்டா நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும். டிஃபால்ட்டா அரே லிஸ்ட்னா ம் அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி த்ரெஷோல்ட் இருக்கும் இல்லையா? எடுத்துக்கும். வந்து நீங்க லிங்க் லிஸ்ட்னா ம் ஒரு நோட் மட்டும் தான் கிரியேட் ஆகும். நீங்க ஆட் ஆக நோட் எடுத்துட்டே இருக்கும். கரெக்டா? ஆமா நம்ம ஸோ ஹெட்டர் அங்க ரிட்டர்ன் வந்து பண்ணிடலாம். நீங்க வந்து மொத்தமா ஹெட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா இதுவா ம் பண்ணலாம். மற்றபடி ஓகே ப்ரோ. அவ்வளோதான். 2 இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு கண்டினியூ யூஸ் பண்ணாதீங்க. ப்ளஸ் அந்த பக்கெட்ல வந்து எப்பவுமே ட்ரை டு யூஸ் த பக்கெட் வெரி மெமரி எஃபிஷியன்ட்லி. ஆல்ரெடி மெமரி அடி ஓகே ப்ரோ. வாங்கிடுது. இதுல இன்னும் அடி வாங்கிட்டு கூடாது. பட் லுக்ஸ் குட். ஓகே. கம்பேரேட்டர் சொல்யூஷன் கார்த்திகராஜன் பண்ணிட்டீங்களா? ஆனா இப்ப ஹேஷ் மேப் ஷார்ட் பண்ணணும்னாலே ஒன்னு கம்பேரட்டர் இல்ல ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்ணாதான் முடியுமா? ஹேஷ் மேப்ல அந்த வேல்யூஸ் ஷார்ட் பண்ணணும்னா மேப் பொறுத்தவரையும் நீங்க கீஸ் சாரி ஷார்ட் வால்யூஸ். பண்ணணும்னா ட்ரீ மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல எனக்கு மேப்போட ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும்னா லிங்க் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேல்யூஸ் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் யூஸ் பண்றது பெட்டர். ஸ்ட்ரீம் யூஸ் எங்களுக்கு பண்ணா அந்த இன்சர்ஷன் ஆர்டர் மணிமாறன் டைம் இருந்தா இதே வந்து மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி பக்கெட்டுக்கு இப்போ நீங்க வந்து மொத்தமா n+1 கிரியேட் பண்றீங்களே, மேப் ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணும் போதே மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் மேக்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுங்க. அதை ட்ரை பண்ணுங்க. ப்ரோ தெரியல ப்ரோ. தெரியுது கார்த்திகராஜன். ஓகே. ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிட்டீங்களா? கம்பேரேட்டர் யூஸ் பண்ணலையா? இதோ இங்க அந்த அரேவை சார்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல கம்பேரேட்டிவ் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. இந்த இடத்துல இன்டிஜர் அரேவா அதை கன்வெர்ட் பண்றதுக்கு மட்டும் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மேப்ல போட்டு எல்லா வேலையும் பாப்புலேட் பண்ணேன். இன்டிஜர் அதோடைய வேல்யூ மட்டும் எடுத்து இன்டிஜர் அரேல ஸ்டோர் பண்ணேன். நெக்ஸ்ட் கம்பேரேட்டர் யூஸ் பண்ணி டிக்ரீசிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் அந்த நீங்க இப்போ அரேல ஸ்டோர் பண்ணணும் அவசியமா என்ன? எனக்கு அது ஸ்டோர் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்தது, அதனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ அரேல ஸ்டோர் பண்ணாலே மறுபடியும் பழைய பிரச்சனை வந்துருது இல்ல, அந்த ஸ்பேஸ் பிரச்சனை வந்துருது இல்ல, பிளஸ் டைம் எடுக்குது தேவையில்லாம. இதுக்கு ஏதாவது பெட்டரா யோசிக்க முடியுமா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த உங்க கோட பார்ப்போம். இந்த இடத்துல லூப்ல போட்டு அந்த வேல்யூ கெட் பண்ணிட்டேன் ப்ரோ. அது கிடைக்கல அப்படின்னா நன்றி. கடைசி லூப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த லூப் ப்ரோ, அந்த என்டையர் 2 லூப்புமே அந்த நெஸ்டட் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அரே ஏன்னா உங்களுக்கு இப்போ அரே சார்ட் ஆயிடுச்சு கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்போ அந்த அரேஸ்ல என்ன வேல்யூ இருக்க போகுது? அரே லிஸ்ட் எந்த இடத்துல ப்ரோ கேக்குறீங்க? இப்போ இந்த இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த இன்டிஜர் அரேல ஒரு இடத்துல என்ன வேல்யூ இருக்க போகுது? என்ன வேல்யூ அதை ஆட் பண்றீங்க பேசிக்கலி? இந்த கீழ இந்த இடத்துல ஸ்டோர் பண்ற வேல்யூ ஆட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஆப்பிள் பண்ண இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி இது அரேல எப்படி மாறும்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. இந்த வேல்யூ வந்து மேப்ல ஒரு இன்டிஜர் அரேல இல்ல மேப் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, மேப் மட்டும் டைப் பண்ணுங்க. ஆப்பிள் வந்து 3 டைம்ஸ் இருக்கு. ஆப்பிள் 3 டைம்ஸ் இருக்கும். பனானா வந்து 2 டைம்ஸ் இருக்கும். ஆரஞ்சு 1 டைம் இருக்கும். ஓகே. இது நான் வந்து ஃபர்ஸ்ட் அரேல எடுத்துக்கிட்டேன். அதுவே 3 to 1 தான் இருக்கும். சார்ட் பண்ணிக்கிட்டேன். டிக்ரீசிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிட்டு இப்ப இதுல கே நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். இதுல செகண்ட் எலிமெண்ட் இருக்கு. அதுக்கு நான் இது போடவே தேவையில்லை. இந்த லூப்பே தேவையில்லை. யா மேப்ல வந்து ஐட்ரேட் பண்ணி இந்த வேல்யூ வரும். அதாவது நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா மேப் கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த வேல்யூஸை சார்ட் பண்ணி அரேல போட்டீங்க. அப்புறம் அந்த அரேல வந்து என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை வந்து அப்படியே மேப் மறுபடியும் ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறீங்க. கரெக்டா? எனக்கு அந்த மாதிரி தான் ப்ரோ புரிஞ்சுது. ஓகே.
ஜோஹோல வந்து இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ அப்போ வந்து ட்ரை டு ரிலை லெஸ் ஆன் இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேக் ஷூர் ஆர் யூசிங் எனி எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஆர் நாட், ஓகேவா? அண்ட் ரீஇட்ரேஷன் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஜோஹோக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேற இடத்துல ஹேண்டில் பண்ணணும். லைக் கொஞ்சம் இப்போ நான் என்ன இது மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படின்னா, ஒரு கம்பேரேட்டர் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி அந்த கலெக்ஷனை ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த கலெக்ஷனை டேரெக்டாக தேர்ட் ஐட்டமோ இல்லை கேத் ஐட்டம் எடுத்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். பட் அந்த கம்பேரேட்டர் சைஸே கேவோட பெருசாக இருந்துச்சுன்னா நல் பண்ணி விட்டுறலாம். ஐ மீன் அந்த கம்பேரேட்டர் ஷார்ட் பண்ணி எந்த கலெக்ஷனில் நான் போட்டிருக்கணும் அந்த கலெக்ஷன் சைஸை விடவே இப்போ சிம்பிளாக ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட் சைஸ் கிரேட்டர் தென் கேவா இருந்துச்சு அப்படின்னா தென் we would most likely return a good answer. If list of size is less than k, which means k is greater than list of size, then I would return null. அப்படி வச்சு முடிச்சு விட்டுறலாம். ஸோ இதுக்கான கரெக்டாக இன்னும் பெட்டராக இது இன்னும் நிறையா பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். அடுத்த வீடியோ இதே கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கைஸ். பட் ட்ரை டு ரிலே லெஸ் ஆன் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இஃப் யூ ஆர் aiming for Zoho for a temp job, whatever. கோட் அப்டேட் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா மணிமாறன்? பண்ணிட்டேன் ப்ரோ. காட்டுங்க. மேக்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு அரே கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இருங்க. மேக்ஸ் ஃப்ரீக்வன்சி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது எப்படி கம்ப்ளீட் பண்றீங்க ஒவ்வொரு வாட்டி இன்சர்ட் பண்ணும்போது? ஒரு வாட்டி நான் வந்து ஒரு வேர்டு வருதுல ப்ரோ, ஒரு வேர்டோட ஃப்ரீக்வன்சி நான் அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரீக்வன்சி மேப்ல. அது அப்படியே அந்த மேக்ஸ் ஃப்ரீக்வன்சியோட அது மேக்ஸிமமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, நான் ஒன்றும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போனீங்கன்னு நினைச்சேன். பட் எதிர்பார்த்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. அவ்வளோதான். நீங்கள் லிங்க் லிஸ்ட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். ஸோ பக்கெட் சார்ட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆப்டிமைஸ்ட் ஸ்பேஸ் எஃபெக்டிவ் சொல்யூஷன். பட் என்ன அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கும் தான். ரேண்டம்லி உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் திஸ் செஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. Did you actually learn anything from this session? We will do more hard question coding activity. Like every week at least 2 activity பண்ணுவோம். So that it would be very helpful. But I need to know whether it is actually helpful or not. இல்லைனா ஒரு ஆக்டிவிட்டி சும்மா ரெஃபரலுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு போயிடுறேன், கம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ணாம. ப்ரோ இந்த ஆக்டிவிட்டி வைக்கிறது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி இருந்தது. லைக் இப்போ நான் நார்மலா எடுத்தேன்னா நான் இந்த இதை சால்வ் பண்ணிடுவேன். இப்போ நம்மளே லீட் கோட்ல எடுத்தோம் அப்படின்னா இந்த செம்ம சால்வ் பண்றோம். பட் நீங்க அந்த கொஸ்டின் கேட்கும் போது அப்படியும் ஒரு அப்ரோச் இருக்கு அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகும். அதை டக்குன்னு ஞாபகம் வச்சுப்போம். நெக்ஸ்ட் டைம் கேட்டாலும் திருப்பி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி இருந்தது. இப்போ இதே மாதிரியே ஒரு 4-5 செஷன் வச்சோம்னா டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். நம்மளுக்கு தெரியாத ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் வந்து அந்த கொஸ்டின்ல கிடைக்கும் நான் நினைக்கிறேன். Yeah. I also think the same, but let audience also respond. Okay guys, பாப்போம் everyone. Thank you. Good night all. Bye bye.